அடுத்தது வந்து எஸ் அடுத்தது வந்து பிரசன்னா ஃப்ரம் இந்தியா. பிரசன்னா ஒரு 2 minutes ஷேரிங், 1 minute ஷேரிங். ஓகே, ஐ மேக் யூ கோஹோஸ்ட். யூ கேன் மேக். பிரசன்னா ஆன் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் இந்த பிசினஸ் சீரியஸா நீங்க பார்க்க போறீங்களோ, இந்த வர ஜேபி ப்ரோக்ராம், ஜேம்ஸ் பாண்ட் ப்ரோக்ராம் நான் சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு வந்தாதான் இந்த பிசினஸ் மேல நம்பிக்கையோட சேருங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்கா வந்து போயிட்டு இருக்கோம். பிரசன்னா கோ ஹெட். பேசுங்க. We cannot hear your voice. பேசுங்க. Good evening. Can you hear me? Loud and clear. Fantastic sir, fantastic. So அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பிரசன்னா வெங்கடேஷ் ஃப்ரம் சென்னை, இந்தியா. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு 10 years ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ ஜாப்ல இருந்துகிட்டு அண்ட் ஒரு விஷயம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, 10 years ஜாப்ல இருக்கிறேன், பட் என்னோட கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகல. ஒவ்வொரு முறையும் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, அதே போல எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஜாப்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ அப்பதான் ஒரு விஷயத்த கிளியர் ஆயிட்டேன். ஸோ செகண்டரி சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் நம்மளுக்கு வேணும். குறிப்பா நம்மளுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம அழகா நம்மளோட பார்ட் டைம்ல வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எனக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடந்த ஒரு 4-5 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. அண்ட் த பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம டைனேஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான டைம்ல என்னால அதை சூஸ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் இந்த ஒரு வாய்ப்பு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இந்தியால ஸ்டார்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா நம்ம எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். ஆனா அது கூட பியூட்டிஃபுல்லான ஒரு இன்கம் பிளான் நம்மளோட கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்கம் பிளான். கொஞ்சம் சீரியஸா ஆல்ரெடி நாதன் சார் வந்து ஒரு சூப்பர் பிரசன்டேஷன் கொடுத்தாரு. அதுல சொல்லியிருந்தாரு, ஒரு முறை நம்மளுடைய உழைப்பை சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு சூப்பரான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எஸ், 100% கரெக்ட். அந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டைனேஸ் குளோபல்ல ஒரு மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிச்சு லைஃப்ல வந்து சூப்பரா செட்டில் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனா அது கூட சப்போர்ட்டிவா நம்மளோட ப்ராடக்ட்ஸ், அருமையான ப்ராடக்ட்ஸ், இன்னைக்கு நிறைய ரிசல்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் மூலியமா பீப்புள் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து இந்த பிசினஸ் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டாம், இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு தாராளமா கிளியர் பண்ணிட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். ஸோ எனக்கு இங்க ஷேரிங் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்த நம்ம இந்தியாவோட சிஇஓ டாக்டர் மஹாக் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பேக் டு அசம் மஹா சார். ஆல்ரைட். நமக்கே வெற்றி நிச்சயம். சகல ரகசியம் இன்னைக்கு சொல்லப்படும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த புக்கு படிச்சிருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வன் வந்து சோழனோட கதை. சோழன் என்ன செஞ்சாருன்னா, ஒரு 7 நாள்ல இந்த வட்டாரத்தை 7 நாள்ல வந்து ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு சண்டை இல்லாம, ஒரு போர் இல்லாம அப்படியே எல்லாம் ஒன்னா கொண்டு வந்தாரு. அவரு ஏன் அப்படி செய்ய முடிஞ்சது? ஏன் அவர் அப்படி செய்ய முடிஞ்சது? என்ன செஞ்சாரு? ஏன்னா ஏற்கனவே இங்க வந்து பல ஆண்டு காலமா, கோடிக்கணக்கான ஆண்டு காலமா இந்த இந்த கல்ச்சர், அது ஹிந்துன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம கலாச்சாரம் கோடிக்கணக்கான ஆண்டு காலமா இங்கே இருந்திருக்கு, இன்னைக்கு நேரத்து இல்ல. அப்ப அவரோட வேலை வந்து எமிலிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்னா கொண்டு வந்தார் எல்லாத்தையும். அப்ப இந்தோனேஷியா, அந்த இந்தோனேஷியாவும் பல ஆண்டு காலமா, ஏன்னா பாலி வந்து மேனகா, ரம்பா, ஊர்வசி, அதாவது மேனகா, ஊர்வசி, ரம்பா, மேனகா, ஊர்வசி, ரம்பா, மூர், MUR, மூர், அவங்க வந்து இந்திரனோட வந்து கட்டுனது தான் பாலி. அந்த பாலி வந்து ஆதி காலத்துல, எந்த காலத்துல கட்டினாங்க தெரியல, கண் தோண்டி மண் தோண்டி காலத்துல இருந்து தமிழன் இருக்கான்னு சொல்றாங்களே, அப்புறம் வந்திருக்கலாம். அது தமிழன் சொன்னா கூட இல்லன் இங்கிலீஷ் என்ன தெரியுங்களா? வெரி ஹை இல்லன் மீன்ஸ் எக்ஸலன்ஸுக்கு மேல, அதான் இல்லன்னுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இனத்துல இருந்து வந்திருக்கோம் நம்ம. அது வந்து என்ன மொழி பேசுச்சு அப்ப கூட நமக்கு தெரியாது. பிரம்மியா இருக்கலாம், இல்ல தமிழா இருக்கலாம், எந்த மொழி பேசுனாங்க நமக்கு தெரியாது. இப்பதான் கிளைம் பண்ணியிருக்கோம் ஆதி காலத்துல. ஸோ யாரோ ஒருத்தங்க பாலிக்கு போயிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும், அந்த கோயில்லாம் வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது எப்ப கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, தேவர்கள் கட்டினாங்க சொல்றாங்க, கைலாசம் எப்படி கட்டினாங்க நமக்கு தெரியாதுல்ல. அப்ப இந்திரன் கூட எப்போ இந்திரன் வந்தாருன்னா கண்டிப்பா அவர் கூட வந்து ஒரு பெட்டாலியன் லேடிஸ் வருவாங்க. அதுல மெயின் வந்து மேனகா, ஊர்வசி, ரம்பா. மேனகா, ஊர்வசி, ரம்பா. அப்ப முருகனுக்கு மண்ணுக்கு பேர் வந்து MUR, முர். அதான் அவரோட பவர், அது லேடி பவர். அந்த லேடி பவர் என்ன தெரியுங்களா?
நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி தான் அந்த MUR மூர். அந்த தெய்வீக சக்தி வந்து ஃபெமினின் எனர்ஜி. அது ஆண் இல்ல பெண் இல்ல, ஆண் இல்ல பெண் இல்ல, நீ இல்ல நான் இல்ல, எல்லாம் ஒரு இனம் தான். அப்படின்னா there is a feminine energy. அந்த 3 ஃபெமினின் எனர்ஜி தான் மூலதர சக்கரா. சக்கரா வந்து மூலதர சக்கரா, 2வது சக்கரா, 3வது சக்கரா இருக்கு. அது என்ன பேர் கூட நான் சொல்லுவான். 3 சக்கரா இருக்கு, சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது சக்கரத்துல வந்து தமிழன் சொன்னா அச்சம் தவிர, பயப்படக்கூடாது. எது சொன்னா பயப்படக்கூடாது. ஒரு புலி போல வரணும், சிங்கத்தை போல வரணும்னு. நம்ம என்ன அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம்? இவன் சொல்லிவிட்டான், அவன் சொல்லிவிட்டான்னு பயந்து வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான், வரமாட்டோம். இந்த மீட்டிங் போனா அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். அதெல்லாம் வந்து பயம் பயம் பயம். பயத்தினாலதான் எல்லா இனமும் வீணா போகுது. அப்ப இங்க வந்து மேனகா, ஊர்வசி, ரம்பா நமக்குள்ள இருக்காங்க. அப்ப முருகன், குவிக் கன் முருகன் ஒரு படம் வந்துச்சு. இப்ப அஜய் குமாரை யாரும் நடிச்சாங்க, குவிக் கன் முருகன். அப்ப நீங்க ஃபாஸ்டா போனா நீங்க குவிக் கன் முருகனா வரணும். நாதன் ஒரு படத்தை ஒரு படம் பிடிச்சிருப்பாரு இப்படி, அவர் தான் குவிக் கன் முருகன். அவருக்கு தான் நம்ம ஐகான் கொடுக்கலாம். குவிக் கன் முருகன். குவிக்கா நம்ம செய்யணும், ஃபாஸ்டா செய்யறது. இப்ப நீங்க ஃபாஸ்டா மட்டும் எது செய்யாம இருந்தீங்களா, either you do fast or you die. Let me tell you guys, let's face the facts. Reality bites. Reality உங்களே நம்மள பைட் பண்ணுது. either you do fast or you die. மிந்தி வந்து பிக் ஃபிஷ் ஈட் ஸ்மால் ஃபிஷ். பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிடுறது அந்த காலம். திமிங்கலம் வந்து சின்ன மீனை திண்டு போயிடும், அது அந்த காலம். இப்ப ஃபாஸ்ட் மீன் சொல்றேன்ல, ஃபாஸ்ட் ஃபிஷ் ஈட் ஸ்லோ ஃபிஷ். நீங்க எல்லாமே ஸ்லோவா செஞ்சுக்கலாம் சார், பாத்துக்கலாம் சார், நாளைக்கு பாத்துக்கலாம் சொன்னீங்களா? நாளென்று ஒரு வார்த்தை இல்ல, நேத்து கூட இல்ல, நாளை கூட இல்ல. இது நான் வந்து எனக்கு தெளிவு வந்துச்சுன்னா பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் பார்க்கறதுல தான். அந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் வந்து அவங்க இந்த வாட்டி அந்த கதையில வந்து அவங்க வந்து அந்த 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 ஃபார்பிடன் சிட்டிக்கு போவாங்க. ஃபார்பிடன் சிட்டி என்னன்னா, அவங்க காலங்காலமா அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க அந்த பக்கம் போகக்கூடாது. அங்க என்ன இருக்குன்னு சொல்லல, ஆனா சொன்னாங்க அங்க போகக்கூடாதுன்னு. ஏன் போகக்கூடாதப்பா? இல்ல நீ போகக்கூடாது, நான் சொல்றேன் கேளு அப்படின்னுவாங்க. நம்ம அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடம் போவாங்க. வேட்டையாடி விளையாடு படத்துல வந்து கமல்ஹாசன் போவார்ல, அந்த கொலை பண்ணிட்டு அவன் இருப்பானாங்க நியூயார்க்ல, அதே இடம் தான், அதே டனல் தான். அப்ப அவங்க இந்த குரங்கு தாண்டி போயிடுவாங்க. தாண்டி போயிட்டு அந்த ஹீரோ குரங்கு, அது பேர் நோவா. அது ஃப்ரெண்ட் 2 பேரும் போவாங்க. ஒன்னு சோனா பாட்டு இருப்பல, அஜித்தோட படத்துல பாட்டு. சோனானா அழகுன்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து அண்ணாயா என்னன்னா நம்ம அநியாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பயந்துகிட்டே இருப்பான், ஏன் பயந்து கேட்பான். அப்ப அந்த சோனா தான் பியூட்டி. அது சோனா என்ன சொல்லுவோம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவன் சொல்லுவான், அந்த ஹீரோ குரங்கு சொல்லுவான், நம்ம அப்பா அம்மா இங்க வரவானான்னு சொன்னாங்க, ஏன்னு சொல்லல. அவன் கேட்பான், ஏன்னு கேட்பான். ஏன்னா அவங்களுக்கும் தெரியல. நம்ம அங்க போவான்னு சொன்னாங்க, எதுக்கு போனோம் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நம்ம கிட்ட. அதனாலதான் நம்ம இருட்டிலே இருந்துகிட்டே இருக்கோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானப்பனே. நம்மளாம் ஞானப்பன் தான். தயவு செய்து இந்த உண்மையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்க எது வேணுமா செய்யலாம், எப்ப வேணுமா செய்யலாம், எப்படி வேணுமான்னு செய்யலாம். ஐ ரிப்பீட், இந்த உண்மையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்க எது வேணுமா செய்யலாம், எப்ப வேணுமா செய்யலாம், எப்படி வேணுமா செய்யலாம். இப்ப பாருங்க, நான் வந்து உட்காந்து ஜூம் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நின்றுகிட்டு பேசுறேன். நான் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். அது நாக்காளி இருக்கு எனக்கு நல்லா, இந்த பார் நாக்காளி. சோ அது பார் நாக்காளி உட்காந்துட்டு நான் அழகா பிரசன்ட் பண்றேன். நீங்க நிறைய கத்துக்கலாம். அது செய்யாதான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வரும். எது ஒண்ணு நீங்க செஞ்சாதான், அடிமேல் அடி வைத்தால்தான் அமியன் வரும்னு சொல்றாங்களே, நம்மளும் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். டிக்டாக் வெரி குட் சார். ஓ சார், நீங்க என்ன எப்படி சார் நீங்க டிக்டாக் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க? நீங்க இந்த 2-3 நாள் எனக்கு வந்து 10,000 11,000 மெம்பர்ஸ் சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு, நீங்க டிக்டாக்ல போட்டு நீங்க செத்து போயிருவீங்கன்னாரு. அதான் நம்ம கோச் எட்வின். அப்ப நான் சொன்னேன், ஏன்னா டிக்டாக் போனாங்க, போனா அட்டகாசமா இருக்கு, என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், if you don't go டிக்டாக் you will die சார். இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை காமிச்சிட்டு இருந்தேன். 2 நாள்ல பாருங்க 11,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அதுல 6,000 நானா தேடுனது, 4,000 வந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. Now I already got 37.6,000 people for already like what I was doing. ஒரு குறுகிய காலத்துல அந்த மாதிரி வந்துருச்சு. I can even make money from அது பேருனா டிக்டாக்ல. அதுல கூட நான் காசு செய்யலாம். இப்ப அஃபிலியேஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. If I want to.
ஃபேஸ்புக்கில் கூட அப்படிதான். இப்ப சொல்லுவாங்க, நீங்க என்ன கண்டதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன், கண்டதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். என் வேலை கண்டதான் போடுறது, அது என் வேலை தான். படிக்கிறனா படி, இல்லாட்டி போயிட்டே இரு. நான் சேட் ஜிபிடி ஒரே ஒரு வாட்டி தான் நான் பாவிச்சேன். அது என் ஃப்ரெண்ட் சொன்னாரு, நீ சேட் ஜிபிடி பாய்ச்சி. நான் அப்புறம் நான் கேட்டேன், ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வி நோ டைம் டு செக் ஆல் தி குரூப்ஸ். அப்புறம் நான் சேட் ஜிபிடி கேட்டேன், ஷுட் ஐ மேக் மெனி குரூப்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் குரூப் வில் டூ அப்படின்னு. சேட் ஜிபிடி, யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு மேக் a group, you don't even have to do. அது உன்னோட வால். நீ ஒரு செவரு போட்டிருக்க, அந்த செவரு மேல நீ எழுதிக்கிட்டு இருக்க. படிக்கணும்னா படிக்கட்டும், இல்லாட்டா அவன் போய்கிட்டே இருக்கட்டும். அவன் தான் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருப்பானே. என் வேலை எழுதுறது. அதை யாரு ஒருத்தவங்க வந்து உட்காந்து படிக்கிறாங்களோ, சரியா பாக்குறாங்களோ, அவனுக்கு தெளிவு வரும். இப்ப பாருங்க, நான் வந்து ஃபேஸ்புக்ல எழுதினேன், if you know yourself, if you know your distinct, your response, you will be sitting on the responsibility. Otherwise responsibility will be sitting on you. Atlas ஒரு நம்பர் இருப்பான். அவன் வந்து தோல் மேல வந்து அந்த பூமியை தூக்கிட்டு இருப்பான். அவன் பேர் அட்லஸ். அவர்தான் மேப் வச்சாங்க, அட்லஸ்னு. If you don't know your responsibility, if you don't do your responsibility, then the world will be on your shoulder. இவ பாகுபலியில ஒருத்தர் பாகுபலினா ஷோல்டர். If you know your responsibility, if you do your responsibility, you will be sitting on the world. நான் எழுதினேன், எனக்கு இன்சூரன்ஸ்ல மொதல் வாட்டி ட்ரைனிங் கொடுத்தாரு. கண்டா எனக்கு பிடிக்காது அப்ப. ஏன்னா அப்ப வந்து நான் எனக்கு 22 வயசு தான். அப்ப அவர் வந்து நானும் ட்ரைனிங்ல உட்காந்துட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு ட்ரைனிங் இல்லாமலே ஒரே மாசத்துல 10 பாலிசி விட்டேன் 1984. அப்ப பாலிசி 60%. 60% வந்து ஒரு வழி வந்து நம்ம கொண்டு போனோமா கம்பெனிக்கு 60 காசு எங்களோட. அப்ப 10 பாலிசில வந்து 1700 கமிஷன் செஞ்சேன் ஒரே மாசத்துல. அப்ப அந்த ஒரு மாசத்துல செஞ்சேன், வாவ், என்னால விற்க முடியுது அப்படின்னு ஒரு மோட்டார் பைக் வாங்கினேன், MF 7708. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. அதான் டீல் வித் கான்ஃபிடன்ஸ். ஆனா அந்த ட்ரைனிங் போறதுல, ஏன்னா எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அவர் பேர் SK சாமி. அவரும் புதுசாக தான் வராங்க எல்லாமே. ஸோ இன்னொரு ஆளை ட்ரைனிங் வைச்சாங்க. அவரு எனக்கு அங்க வந்து கத்துவாங்க, ஏசுவாங்க. இப்பெல்லாம் நீங்களா இருந்தீங்கன்னா ஓடிடுவீங்க. நாங்களாம் அப்படி பசமா ஓடிடுவீங்க. நீங்க பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, எங்க பக்கத்துல. அப்புறம் ரிட்டையர் பண்ணி வந்திருக்காரு, 64 வயசு. அப்ப நான் என் மனசுல நினைச்சுக்கிட்டேங்க, நான் பாட்டு வாங்கின பரவாயில்ல, 22 வயசு இந்த ஆள் என்ன இங்க செய்யுது, 64 வயசுல இந்த ஆளு பாட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் அந்த போட்டோன்னு அன்னைக்கு பாட்டு விட்டார்ல, அவர் பேர் மிஸ்டர் கருணாகரன். இஸ் அ டாப் இன்சூரன்ஸ் அட்வொகேட். இங்க மலேசியால வந்து அவர் இஸ் GSM, கிரெடிசன் GSM. அவர் தான் யாருக்கு வந்து இன்சூரன்ஸ்ல பிரச்சனை இருக்கோ அவர் தான் வந்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் தான் அந்த ட்ரெயினரு. அந்த மாதிரிலாம் நாங்கள் அடி வாங்கி வந்தோம். நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோமே, நாங்கள் அப்படி அடி வாங்கினோம் இப்படி அடி வாங்கினோன்னு. அதெல்லாம் வேலை இல்லாத முடிஞ்ச கதை. நடந்து வந்த பாதையில 4 வகை தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது புரியறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோமா, அரைச்சிக்கிட்டு இருந்தோமா, நம்ம அங்கே தான் நிற்போம். நேத்தோட இருக்கணும். அந்த இது எப்படி சேருது எனக்கு தெரியல. நான் ஒரு வாட்டி வந்து என் ஒய்ஃபை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வந்து ஏஜென்டா இருக்கிற நேரத்துல நான் மஸ்ஜித் நகரை தாண்டி போனேன். அப்ப தாண்டி போற நேரத்துல திடீர்னு எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்ப என்ன வெளிச்சம்னா, என்னோட சோல்னு சொன்னாங்களா, அது கண்டிப்பா ஒரு வெள்ளையா இருக்கும், பியூரா இருக்கும். அப்பெல்லாம் நாங்க வந்து காடியில வந்து கேசட் பாய்ப்போம். கேசட் தலை இருக்கும், அந்த கேசட் அழுக்காரிச்சும் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பனா நான் வந்து என்னோட அந்த தலையை தொடச்சிக்கிட்டே இருந்தாதான் இந்த கேசட் ஒழுங்கா வேலை செய்யும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு. எங்கே கரெக்டா மஸ்ஜித் நகர் அம்மனுக்கு. அப்ப நான் வந்து ஹிந்து, அவர் வந்து அல்லா, அவர் வந்து எதனா இவரு கொடுக்கூடாது, அவர் கொடுத்தாருல எனக்கு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப நான் இப்ப சன்ஸ்கிரிட்ல படிச்சேன்னா, சுசுனாலே கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதான் சுசுனாலே கொஞ்சம் அழுக்கு இருக்கு. நம்மளாம் இங்க வந்து கொஞ்சம் அழுக்கோட வாசனான்னு சொல்லுவாங்க. அதான் ரெசிடியல். இப்ப நீங்க ரெசிடியல் இன்கம் சொல்றீங்களா, இந்த உயிரை விட்டு இன்னொரு உயிருக்கு போற நேரத்துல இங்க உள்ள எல்லாமே உங்க கூட வராது, எரிஞ்சிட்டு போயிருவீங்க. இன்னைக்கு காலை ஒரு சின்ன சொன்னேன், நீங்களாம் நினைக்கிறீங்க நீங்க காடிலாம் அடிச்சுட்டு போறீங்க, எல்லாமே வச்சுட்டு போறீங்கன்னு. அதெல்லாம் என்ன உங்க கூட வரப்போதான்னு கேட்டேன். நான் நினைச்சேன் அப்படிதான் வரப்போகுதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது, அதான் எரிச்சிட்டு போன்னு சொல்லுது. அப்ப நீ எரிக்காம போனியா, அது உங்க கூட வரும். அங்கேயும் இந்த ஆசை தேவைப்படும், திருப்பி நீங்க தான் வரணும், வேற எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு உள்ள கரைகள், உள்ள கரை அதெல்லாம் துடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வாய்ப்புக்கு வரோம். மற்றவங்க கரை துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இசி நீங்க கரையை பேசுறதுனா முதல் உங்க கரையை துடைக்கணும். அப்ப அது அதான் சுசுன்னுவாங்க. தாயோட பால் குடிச்சா சரி, எந்த பால் குடிச்சாலும் நம்மளுக்கு அந்த கரை இருக்காதான் அவங்க கொடுக்குறாங்க. சிசுனா என்ன? நான் இப்ப ஒரு அடையில ஒரு ஃபின்லாந்து படம் பார்த்தேன். இப்ப நிறைய ஃபின்லாந்து படம் அதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல போடுறாங்க.
அவன் வந்து எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் சிவாஜி விடுங்க, சிவாஜி அந்த மாதிரி அவ்வளவு நடிக்க மாட்டாரு. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜயகாந்த் எல்லாம் சேர்த்து ஒரு பவர் வச்சிருந்தான். அப்படி பாட்டுக்கு சுடுவானுங்க, கத்தியில குத்துவானுங்க, சாவே மாட்டான். அப்ப அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பேரு, சிசுன்னு வச்சாங்க. ஆனா அவனுக்கு டைட்டில் தெரியல. அந்த அந்த ஹீரோ அந்த படத்துக்கு பேர் வச்சோன்னு சிசுன்னு என்னன்னு தெரியல. டெஃபினேஷன், டைட்டில் வித் நோ டெஃபினேஷன். அப்புறம் நான் பார்த்தேன், சிசுனா என்ன கூட அவர் கூட நான் அலோஹா கூட கிடையாது. சிசுனா கை குழந்தை. வெள்ளை மனம் கொன்று பிள்ளை ஒன்று, வேடிக்கை பாருது தூக்கம் என்று. வெள்ளை மனம் கொன்று, காற்று அடிக்குது, மலையும் அடிக்குது, ஏழை குடிசி நிலை, இங்க தொட்டியிலும் இல்லை கட்டியிலும் இல்லை. இந்த பாட்டு எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு. நாகேஷ் படிப்பாரு அவரோட பிள்ளைக்கு. வெள்ளை மன்னம் கொன்ற பிள்ளை ஒன்று, வேடிக்கை பாடுது தூக்கம் என்று, செல்ல கிளியோ செல்ல கனியோ கண்மூடி தூங்கமான. நாதன், தயவு செய்து கமலாசன் சொல்லியை கூப்பிடாதீங்க. இசி இதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க, அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு. அப்ப கஷ்டம் தானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த கஷ்டம் இன்னொரு ஆள் படக்கூடாது, அந்த மாதிரி அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம வேலைன்னா, என் கூட ஒரு கருப்பு இருக்கு, அதை கொண்டுட்டு போறது, அதை தொடச்சிட்டு போனா அதான் என் வேலை. கருப்பா இருந்தா கிருஷ்ணா, நல்லா நினைப்பு வச்சுங்க. அவன் இன்னும் சாமிக்கு மேலாம் இல்ல. கிருஷ்ணாலே நான் பைபிள்னு சொல்லியிருப்பேன், பகவத்கீதையில வந்து கிருஷ்ணாலே கருப்புன்னு அர்த்தம். வெளிச்சிட்டு வந்தா ராமா. அப்ப நம்ம வேலை வந்து இருட்டுல இருந்து வெளிச்சிட்டு வருது, அது வந்து குருன்றாங்க. நம்ம போய் ஒரு குரு கால் பிடிச்சிக்கிட்டு அவன வாழ்க்கையை நம்மளை காப்பாற்றிடுவான்னு நினைப்போம். நாங்க போனோம். ஆனா அது எங்களை உணர வைக்கிறதுக்கு அடி இடி மாரி விட்டாங்க. அந்த அடி இடி மாரி 10 வருஷம், இன்னைக்கு நேரத்து அடி வாங்கல, 10 வருஷம் அடி வாங்கணும். எல்லாத்தையும் இழந்து வந்தோம். இழந்து வந்து இங்க வந்து நல்லா நல்லா சம்பூர்ணான்னு சொல்லுவாங்க எங்க தமிழ்ல, இங்கிலீஷ் மலாயில சம்பூர்ணா. நம்ம பாசம் அதானே, சம்பூர்ணா தானே, சம்பூர்ணம். எல்லாம் நல்லா வரணும்னா அங்கேயும் இங்கேயும் அடி விடுது, எங்களுக்கு தேவை அதெல்லாம். அப்ப இந்த இண்டஸ்ட்ரி பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி. 18 வயசு உங்க வயசு மாறணும்னு இந்த இண்டஸ்ட்ரி நீங்க பூந்துட்டீங்களா, உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். உள்ள மாற்றங்கள். ஒரு 10 பேர் பாத்தீங்களா, 9 பேர்கிட்ட நீங்க அடி வாங்குவீங்க. அந்த 9 பேர் தான் உங்களுக்கு கிடைக்கிற பாடம். அதான் உங்களோட உண்மையான கமிஷன். அந்த ஒரு ஆள் கொடுக்கறாங்க, அது கமிஷன் இல்ல, அதான் உங்களுக்கு கண்ணை மூடுது. அந்த 9 அடி வாங்குறீங்களா, அடி மேல வாங்குறீங்களா, அது அப்படியே உங்களை மாத்தி கொண்டு வருது. நம்ம அந்த அடியை வாங்கி வந்ததான் ஒரு சிப்பி வந்து எப்படி ஒரு சிலையை ஒதுக்குறாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து மாறிக்கிட்டே வரோம். ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டனுக்கு நல்லா அழகா செய்யணும். ஒரு பெரிய பாறைக்கல். அந்த பாறைக்கல்லை வந்து அது ஒரு புல்டோசர் வச்சு அவர் நோண்டிக்கிட்டு இருந்தாங்க வீசுறதுக்கு. ஒரு வயசானவர் போனார். அவர் சொன்னாரா, நீ என்ன செய்யற அப்படின்னு. இது எனக்கு கல் தேவையில்ல, என்னோட ஒரு கார்டனுக்கு இருக்கு, அதை போடுறேன். இப்ப என்ன செய்ய போறேன், வீச போறேன் என்கிட்ட கொடுத்துறேன், நான் எடுத்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நீ என்னத்துக்கு வாங்குறேன், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கொண்டு போய் அந்த ஆள் விட்டு இறக்கி விட்டாங்க. ஒரு 10 வருஷமோ பிறகு அப்புறம் வந்து அவர் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரா, ஃப்ளீ மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரா. அந்த ஃப்ளீ மார்க்கெட்ல இருந்து ஒரு அழகான சிலை இருந்துச்சான். அழகான சிலை, ஒரு சிப்பி செஞ்சு ஒரு அழகான சிலை அங்க இருந்துச்சான். அந்த சிலையை அவர் பார்த்துட்டு, வா வாட் அ பியூட்டின்னு சொல்லிட்டு, ஐ வாண்ட் டு பை தீஸ் அப்படின்னு. தென் ஹூ மேட் தீஸ் அப்படின்னு. தென் அந்த ஓல்மேன் அங்க இருந்தாரா, அவர் மறந்துட்டார் அந்த ஓல்மேன் அந்த கல்லை விட்டுது. ஓகே, Ruby all here. Ruby, I will try to speak in English also, don't worry. Okay, you see the moment the old man said, you don't know me, you don't remember me, I was the one who sold you. You are the one who gave me away that stone. Actually, there's no value for this. Because, oh, what do you mean? He said, this is a very boulder that you wanted to throw away from your house. I carved out all the unwanted thing. I brought out the beauty in it. And you can have it. He said, no, I must pay a price for you. This because you took so much of time to build it. When I was there, it was worthless, nothing. Today you build it. Guys, we build people by building ourselves. And people who don't value people like us or Nathan and all that, they don't understand the concept of this networking. They don't understand. Many people, I'm so sad, you make millions here, they don't understand the concept. As long as you don't understand the concept, you'll keep on doing the same mistake over and over again. I am 62 years old. I told Nathan, I'm already going upward there. I'm on that side. I don't want to make the same mistake here.
Those people who call me Guru, Guruji, some people they call me Guruji, and then I call them back to come here, I will get Adi Idime Ruluvan Sonna. It's not a concept, it's not a person calling your personality, it's the energy, your soul energy. Mudal Maryada. You must give respect to your soul first. If you don't value a soul, nobody can value you. That is what I like about Islam. I'm not asking you to become an Islam. I gave you an example. 2015, I was doing a training. I was supposed to do second half of the training. First half, a guy came and taught them the fundamentals of technical part of network marketing. There were 25 CEOs. 2 came from Pakistan, 2 came from India, 2 from Japan, and few more than that, over 25, rest all over Malaysia. Then it happened in Pearl International Hotel, what do you call, Klang Road. You see, I still remember all that. Because why? I don't have anything. I don't go to the past. I don't go future. I stay in the present. I go and pick up anything I want because my mind is very clear. When I was running the meeting, there were 2 Pakistanis were there. They were listening to the talk, my presentation, very silently. They didn't even utter a word. Oru sound varala avanga. They were just sitting down quietly. Then after the meeting, the tea break says, "Sir, can we meet you somewhere?" We go for a tea break. I said, "Can? Why?" "No, we want to meet you, sir." Then I went to see them. You know what? They wanted to come to Pakistan that time. We are very scared to go to Pakistan at that time. We don't know what's happening in Pakistan. Fear actually broke. Then they showed me how they take care of people in Pakistan, the trainers, how they carry the trainers to the stadium full of people, how they carry them on the thing. Then I said, before me, a Muslim gentleman spoke, why didn't you tell him why you are telling me? We know the difference between a guru and a teacher, sir. A teacher is a scholar. A guru is a person who touches the soul. And when such guru speaks, we must sit down and listen like a slave. That's the very word they say. Anybody could have spoken that. Any guru could have spoken that. We will sit down and listen like a slave, sir. And we don't question. Then I came back. I know my wife was with me at the time. Then I wanted to get rid of them not to get rid of them because anything. I was scared to go to that because we don't know what's happening there. They said terrorists and all that. So I only one way to overcome it. I said, okay, I will come. You asked me to stay there for 1 month. Rawalpindi, I must go to Rawalpindi, Islamabad, Karachi, and all that. I will come. But pay me 100,000 USD. I will come. Because I have to give up everything and go. And அப்போ ஓட்டாண்டி ஒண்ணுமே இல்லை, பேச்சு திறமை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் சொன்னேன், எனக்கு 100,000 கூட நான் வரேன்னு சொன்னேன். You give me 100,000, I will come. I was not a Muniandi, I was a Otandi, all zero. Then what happened? They said, no, sir, we can't afford that much, sir. I said, okay, thank you so much. Until today, they are my best friends in Facebook. And every time I talk to them also, Mr. Rana and all that. See, guys, where you are now, what you are now is not important. Where you want to be, what you want to be. And the question is, many of us are very scared of our past. You see, Ponniyin Selvan, that is what Bob Proctor was teaching us. Born rich. Pon in. I realized a lot of English words, Malay words are in Tamil. Tamil is the original words in the world, guys. And if you want to argue about that, I got no time for that. Whether it's Sanskrit, whether English, I don't even bother. I don't bother which came first, which came last. As long as it's helping me, I will take it. I know about Quran, I know about Bible, because it's all created by God for men. I am a man. Why should I say I shouldn't use that? I shouldn't use this. That is why we are limiting ourselves. Ponniyin Selvan. What is the story all about? I asked somebody to buy the book for me, nobody bought. But you don't have to buy the book. If you don't buy a book also, you put under your bed, the information in the book will travel to you. Do you know that? That's how powerful information is. Somebody said, don't even have to read the book. Just keep the book beside you. Information will come to you. Ponniyin Selvan is all about your chakras, guys. அந்த 7 சக்கராவோட பவர் என்ன வரும்னா, அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா, திருப்பி பாருங்க. நான் எப்படி அந்த ரகசியத்தை நான் உணர்ந்தேன்னா, பிளான் ஆஃப் தி ஏப்ஸ்ல ஒருத்தன் வருவான், 2 சீன் தான் வருவான். அவன் பேர் வில்லியம் எம் மேசி. அப்பதான் எனக்கு நினைப்பு வந்துச்சு, ஏன் என்னோட வாழ்க்கை மேசியா போச்சுன்னு. 2 சீன் தான் வருவான். அவன் பேரு திருவேந்தன். அந்த படத்துல அந்த கேரக்டர் பேர் வந்து திருவேந்தன். பேரு வில்லியம் எம் மேசி, ஆனா கேரக்டர் பேரு திருவேந்தன். திருவேந்தன்னா திருவேடின்னுவாங்க. ஒரு குரு கிட்ட நீங்க போனீங்களா, சரணம்ங்களா, அப்ப என்ன குரு சரணம் திருவேரி சரணம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சரணம் பண்ணி, எல்லா பாடி மைண்ட் சோல் கொடுக்கணும். மனத்துளி மண்ணில் சங்கமும்
உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி கலையில் சங்கமம். அதான் சங்கமம் அர்த்தம். இங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு அங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு டச் அண்ட் கோ பண்றதுதான் அது இல்ல. அதான் முழுமையான சங்கமம் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் மலேசியால வந்து இந்த நாடுக்கு வந்து ஏன் அவ்வளவு புண்ணியம் இருக்குன்னா, நம்மளுக்கு நிறைய சங்கமம் இருக்கிற இடம் இருக்குங்க. கோலாலம்பூர்ல எவ்வளவு கோயில் இருக்கு. ஏன் கோயில் கட்டினாங்க அப்படிலாம்? நம்ம போய் என்ன சாமி கும்பிடுறதுக்கா? நான் நீங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். You think what we Tamilians build temples for us to go and pray? We don't even do that. We build temples for other people to come and solace. நீங்க இந்தியாவுக்கு போனீங்களா, மூளைக்கு மூளை கோயில் இருக்கும், சின்ன சின்ன கோயில் இருக்கும். சின்ன சின்ன கோயில் ஏன் சொல்றாங்களா, உனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பயம் வந்துச்சுன்னா ஒரு முழு துணி வாங்கிக்கோ, ஒரு முழு துணி வாங்கிக்கோ, இல்லாட்டி ஒரு 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 புஷ்பத்தை வாங்கிக்கோ, இல்லாட்டி ஒரு புஷ்பம் ஒரு பூ வாங்கிக்கோ, இல்லாட்டி ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஊதுபத்தி வாங்கிக்கோ. போய் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து கும்பிட்டாலே அப்படியே அது சாந்தம் எல்லாமே இறங்கிடும். அதே வெள்ளக்கார ஊர்ல போனோமா, அவனுக்கு ஒரு சைக்கியத்துக்கு $100 கொடுக்கணும், $100 USD கொடுக்கணும். அவன் என்ன பேசுவான் இன்னும் பிரச்சனை கூட வரும் நம்மளுக்கு. என் பாரத்தை அங்க இறக்கி விட்டு வர முடியும், மற்ற இடத்துல நம்ம செய்ய முடியாது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல ஆதி காலத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கோயிலுக்கு கட்டினாங்க. அந்த கோயிலாம் ஏன் அப்ப பெருசா கட்டினாங்க? உனிய 10,000 அடி நடக்கும், 10,000 ஸ்டெப்ஸ் என்ன செய்ய மாட்டேன். நீங்க அது வந்து நீங்க நடந்து போனீங்களா, அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, குரு தட்சிணாமூர்த்தின்றாங்களே. ஏன் தட்சிணா கோ சவுத்? மேல இருந்து இது மூலதார சக்கரா, இங்கேருந்து கீழே போறதான் தட்சிணா. நான் மேல இருந்து கீழே இறங்கணும். கீழே என்ன இருக்கு? என்னோட ஸ்பைனல் கார்ட் கீழே என்ன இருக்கு? மை பிரைவேட் பார்ட் இஸ் கால் வாட்? மூலதார சக்கரா. மூலதாரா மலாயில என்ன சொல்றாங்க? மூல தாரு வெர்ஜின்வாங்க. நீங்க என்ன தமிழ் இங்க அடைஞ்சிட்டு போனா கூட, whatever that you think I've already achieved, oh I've already reached, I've already done everything, I'm a millionaire, you still have to die one, and you still have to go to another world one, and that other world you become a virgin again, you're born a baby again, you start again. That's what they call Muladhara. And your I am power, for those people who are not millionaires yet, those people who don't have idea yet, it must start from down. Adan Kundalini Shakti must go down and come up. நம்மள மக்கள் சக்தி நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை வேலை நம்மளுக்கு வேலை இல்லை. We got no time to go and take care of other people, guys. You now, with all the fire flaring everywhere, with now earthquakes happening here and there, and then water rising like nobody's business, some say Sri Lanka can go, some say this island can go. What if the main island itself goes? Nobody knows. But we think that we got a lot of time to do that, to realize myself. Self-realization is the ultimate thing that you must do. Who am I? Why am I here? Who am I? Why am I here? அதனாலதான் இந்த மாதிரி வாய்ப்பு மேல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மெல்ல திறந்தது கதவுன்னு சொல்றாங்களே, கடைசி வரைக்கும் அமலா பார்க்கவே மாட்டாரு அவரு மோகன். கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாரு, கண்ணு தான் பார்ப்பாரு. மெல்ல திறந்தது கண்ணு, கண்ணம்மான்னு சொல்றாங்களே. அப்ப உங்க கண்ணு தான் உங்க பவர். The scanner machine was based on our eyes, guys. What you see, you become. What you do and see, you cannot become. எனக்கு கண்ணுக்கு பார்க்க முடியல சார், எனக்கு அந்த கண்ணுக்கு பார்க்க முடியல சார், ஒரு மில்லியன் பார்க்க முடியல சார். நீ பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. மத்தவன் செய்யறான்ல, அது நீ பாரு. That means you are taking the energy inside you. You are taking your energy inside you. அப்ப உள்ள இருந்து வெளியே பார்க்குது. என்னைக்கு உள்ளுக்கு போதோ அப்பதான் உள்ள இருந்து வெளியே பார்க்குது. நம்ம தமிழ்ல பேசலாம். ஓகே, as long as you are putting it outside of you, you cannot take it inside of you, then success will never come to you. What is success? The me I see, the me I be. அந்த உள்ள இருந்து பார்த்தோமா லக்ஷ்மி, என்ன லட்சியத்தை நான் உள்ள இருந்து பாக்குறேன். வெளியே இருந்து பார்த்தனா அது என்னோட இன்னும் இல்ல, மத்தவங்களோட. நாதன் சார் ஒரு மில்லியன் செஞ்சிட்டாரு, ஓ அப்ப நம்ம நாதன் சாரை பத்தி பேசலாம். நாதன் இப்படி செஞ்சிட்டாரு, நாதன் அப்படி செஞ்சிட்டாரு, பாத்தியா அப்படி பாத்தியா, நாதன் இப்படி பாத்தியா அப்படி சொல்லலாம். ஆனா நீ பாக்கலையே. அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீ பாத்துட்டியா? அப்ப என்கிட்ட சொல்லு. இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியுங்களா, நீ என்ன வேணுமா பேசு, எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ செஞ்சிருக்கியா சொல்லு. They go to YouTube, want to dance, they go and see for a master who already know how to dance. ஒரு மியூசிக் கத்துக்கணுமா, மாஸ்டர் who already done music. எது கத்துக்கினாலும் மாஸ்டர் ஆகணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இங்க இப்ப நீங்க 10 வருஷமா அந்த துறையில இருக்கலாம், 2000 வருஷமா அந்த துறையில இருக்கலாம். ஆனா நான் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு காலங்காலத்துல ஒரு சீனோட பேசிட்டு இருந்தேன். அவரை என் கூட இந்த துறைக்கு வராது மணிக்கு 2015 என் கூட லண்டனுக்கு நாங்க போனோம். 3 பேர் போனோம். அவரு, இன்னொரு சின்னச்சி, நானும் போனோம். 3 பேர். அப்போ ஒரு US கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கோச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப
சரி, எப்படி நான் இந்த யூஎஸ் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தேன், நாதன் சார் கூட நான் வந்து பைத்தோ சயின்ஸ் ஒரு கம்பெனி, அதான் PS1 சொல்லுவேன். PS1 பைத்தோ சயின்ஸ் 1, பிளேஸ்டேஷன் 1 கூட சொல்லலாம், இல்லை பொன்னியின் செல்வன் 1, எப்படி ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ நாதன் சார் வந்து, நான் வந்து என் மேலே ஒருத்தர் இருந்தார், நான் வந்து ரைட்டு, நாதன் சார் லெஃப்ட்டு. நாதன் சார் வந்து நம்பர்ஸ்ல கட்டி நான் சுக்குவா சொல்லுவார், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோட வேலை வந்து ப்ரொடக்ட் பிளான் எப்போன்னு செய்கிறாரு, அதான் என்னோட வேலை. நான் ப்ரெசன்டேஷன் அந்த பிளான் பக்கமே வரமாட்டேன். என்னோட வந்து ஓப்பன் பண்ணி நானும் பாபின்னு ஒருத்தர் இருப்பாங்க, நான் செய்வேன். நான் அவரும் வந்து நல்லா கட்டி அவங்க பிளான் சைடில் கட்டி. அப்போ ஏன் நாசுக்கான்னு சொல்கிறேன்னா, இவர் சொல்லுவார்ல கவுண்டமணி, ஏதாவது ஒரு நல்ல பேரா சொல்லுங்க அப்படின்னு, காதில் போகிற மாதிரி குச்சின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாரி, அதான் அவர் கட்டிக்காரன், அதான் நாதனோட பவர். அப்போ அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன் செஞ்சுருக்கோம். அப்போ என்னோட வேலை அங்கே என்னை கூப்பிட்டது என்னம்மா கூப்பிட்டாங்க, அப்போலாம் என்னை எப்படிமா கூப்பிடுவாங்க, எனக்கு நெடுவ மாட்டேங்க கம்பெனிக்கு, சார் அங்கே நல்லா சூப்பரான ட்ரைனிங்லாம் இருக்குது சார், அவங்க ட்ரெயினர் தேடுங்க சார், அப்படிதான் நான் போவேன். அப்போ பைத்தோ அகாடமி நாங்கள் உருவாக்கினேன். அது 1 மாதம் 2 மாதம் தான் தாங்குனுச்சு. அப்புறம் ரீடர்ஸ்லாம் வந்து அவனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்கன்னா என் படம் தான் முதல்ல வரும், இவர் எப்படி சார் இப்படி லீடராக இருக்காரு, இப்படி சொல்லி கொடுக்குறாரு, அப்போ ஆளுங்க அவர்கிட்ட போய் சேருவாங்கன்னு அதை எடுத்துட்டாங்க. அப்போ அங்கேருந்து தான் நான் வந்து வெள்ளைக்காரன் கம்பெனிக்கு டாக்குக்காக போனேன். யூஎஸ் கம்பெனி நெல்லிக்காய் வச்சு அவன் சூப்பராக செஞ்சானுங்க, எல்லாமே நெல்லிக்காய் காஃபி, நெல்லிக்காய் இது, நெல்லிக்காய் அதுன்னு. டாக்டர் ஏன் நாங்கள் போனோம்னா, டாக்டர் தீபக் சோப்ரா, நான் 25 வருஷமா 30 வருஷமா அவரோட புக்கெல்லாம் படிச்சு, வெல்னஸ்லாம், எனக்கு வெல்னஸ் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவர் தான் வெல்னஸ் தான் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அது வந்து 25 வருஷமா இன்சூரன்ஸ்லேருந்து நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் மெயின், என்னோட இப்போ வரைக்கும் அவர் தான் என்னோட மெயின். அப்போ அவரோட ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே மெயினாக அமைச்சிருந்தாங்க. அப்போ நான் அங்கே போய் ஒரு ஸ்பீக்கராக போனேன். இப்போ இந்த சீனர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, உங்க திறமை எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா, எங்க இருந்தாலும் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்க மதிப்பு இருக்கும், இல்லாத மதிப்பு இருக்காது. அங்க என்ன நடந்துச்சு, அவரு வந்து அந்த சிஇஓ ஃபார் த கம்பெனி, அவர் வந்து சிஓஓ, அவர் வந்து இதுல இருந்து வந்தாரு, அமெரிக்கால இருந்து. ஆனா அவர் வளர்ந்ததெல்லாம் வந்து ஈரான்ல பிரச்சனை இருக்கலாம், அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஈராக்கா ஈரான் தெரியல, பட் கேம் ஃப்ரம் பெர்ஷியன் சொல்லுவாங்க அவங்கள. ஏகே இன்னும் அவர் பேரு ஏகே, ஓகே, AK-47 சொல்ல நான் அவரை. அப்ப அவர் வந்து பேசினாரு. அவர் பேசுற நேரத்தில் அவரோட மெசேஜ் கேனாட் கோ, வெரி குட் ஸ்பீக்கர், வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர். நானே மெர்சலா இருப்பேன் பரவாயில்ல அவர் பேசுற நேரத்தில். ஆனா அவங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் சென்ற நேரத்தில் லாஸ் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, இந்த வைப்ரேஷன் போகாது, அவங்களுக்கு சேராது. எப்படி நம்ம ஒரு ஆளோட இதயத்தை தொடரனா, நீங்க பேசுற பேச்சு இல்ல, நீங்க காட்டுற ஸ்டைல் இல்ல, உங்க வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன் எங்க இருந்து வருது, இந்த த்ரோட் சக்கரா இருந்து வருது. இந்த த்ரோட் சக்கரா தான் உங்களுக்கு வைப்ரேஷன் அங்க போய் கனெக்ட் பண்ணுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் கைஸ். அதான் கண்ணீர்னு நீங்க வந்து வைப்ரேஷன் போச்சுன்னா அங்க போய் நேரா போய் சேர்ந்துரும், நாசுக்கா போய் சேர்ந்துரும். அன்னைக்கு வந்து இவர் சைட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தாரு. அப்ப அவர் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு, யாருக்கும் தெரியாது என்ன இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு. நான் திருநாங்க போனேன். அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. நம்ம அங்க நம்ம ஆளுங்களை அனுப்புனா நம்ம ஒரு 25 பேர் அங்க இருந்தோம். கூட்டம் ஏன் ரொம்ப முக்கியம், வைப்ரேஷன் கைஸ். ஒண்டியா நீங்க போய் எது கத்துக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க 10 பேரோட போனீங்கன்னா 10 பேர் அடிச்சுட்டு வந்துருவீங்க, அதான் வைப்ரேஷன். ஒண்டியா செஞ்சா ரொம்ப பொருளா. இப்ப நம்ம நான் ஏன் இந்த மாதிரி திறமெல்லாம் வச்சுட்டு நான் ஏன் வந்து உங்க கூட சேர்ந்துட்டு நான் ஒண்டியா செய்ய முடியாதான். அப்போ ஒண்டியா செஞ்சா நான் ஒண்டி தான் கத்துக்க, மற்றவங்களுக்கு போய் சேராது. அப்ப அங்க போய் நான் பேசணுன்னே அப்புறம் அவருக்கு எனக்கு அனுப்பிவிட்டாரு. ஒரு 3-4 பிளாட்டினம் வந்து சேர்ந்துருச்சு. இஸ் ஏ கைஸ், வைப்ரேஷன் வைப்ரேஷன் வைப்ரேஷன். Now universe doesn't speak English, universe doesn't speak Tamil, universe only speaks frequency. நீ என்ன பேசுற எது பேசுறன்னு அதுக்கு விளங்கவே விளங்காது. நீங்க ஆக மேல போனாங்களா அந்த மொழி கூட அதுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க சிவன் தமிழ் பேசுறாங்க, இவங்களாம் தமிழ் பேசுறாங்க, அது சிவாஜி கணேசனால தான் நம்ம தமிழ் பேசுறோம். ஹிந்தி பேசுறவங்கள அப்பனா அது என்ன மொழியில பேசுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இறைவனோட மொழி வேற, நம்ம பேசுற மொழி வேற, இது நம்ம ஒத்துக்கணும் போத. ஓகே, அப்ப அந்த நேரத்துல வந்து யாரும் அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் போக முடியல. ஏன்னா தைவான்காரங்களாம் வந்திருந்தாங்க, சைனீஸ் மொழியெல்லாம் போக முடியல. கடைசியில் என்ன பேச வச்சாங்க க்ளோசிங்காக. அப்ப நான் பேசுற நேரத்தில் பிகாஸ் ஐ ஸ்பீக் வெரி ஃபாஸ்ட், ஐ ஸ்பீக் வெரி டிசைன், அவளால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. அப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம லெட் மீ ஃபினிஷ் தென் யூ டிரான்ஸ்லேட் சொன்னேன், யூ டேக் த பாயிண்ட்ஸ், ரைட் ஆன் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஆனா இந்த விடாம நான் பேசுறதுனால அந்த அந்த எனர்ஜி வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவர் என்னை கூப்பிட்டாரு, நீ வந்து நீ நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கியா அப்படின்னு. அப்போ சொன்னேன், வை நாட் யூ டேக் திஸ் அண்ட் ரன் ஃபார் மீனாரு, ஹெல்ப் அஸ்னாரு. என்னோட திறமை பார்த்து தான் செஞ்சாங்க, என்னோட அழகு பார்த்துல. நம்ம அழகு பார்த்து மயங்குறவங்க யாரும் இல்லை. நம்மளாம் வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
அப்ப என்ன பார்த்தாங்கன்னா என்னோட திறமையை பார்த்தாங்க. தெரியுமா காசின்னு மலைக்கான்னு சொல்றாங்களே, என்ன திறமையை எடுத்துக்கோ, என் திறமையை எடுத்துக்கோ, திறமையை கசி கொடுக்குற எனக்கு தான் திறமை காசு. நம்ம மொழியை அழகா கொண்டு போனது மலாய்க்காரங்க தான். இப்ப சி கைஸ், அந்த இனம் வந்து இப்ப ரொம்ப மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ஆயிட்டாங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஐ லைக் த வே. ஏதாவது அவங்கள்ட்ட போய் கேட்டோமா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, என்னோட காரு நான் வந்து வரணும் சிங்கப்பூருக்கு, லைட் அந்த பல்ப் இல்ல. 2-3 நாளா நான் யாராட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப அவன் சொன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அது வந்து ஏன் சார் எல்இடி அப்படின்னாங்க. சின்னதுக்கெல்லாம் போனேன். அப்ப நான் சொன்னேன், சரி டொயோட்டாக்கே போவோம். ஏன்னா என் ஃப்ரெண்ட் லெக்ஸஸ் எடுப்பாரு, டொயோட்டா போயிடும். அந்த டொயோட்டாக்கே போயிருந்தேன். நாதனூருக்கு தான் இருக்குது டொயோட்டா. ஒரு கொஞ்ச நேரத்துல அவர் சொன்னாங்க, சார் இது பல்ப் தான் 105 ரிங்கெட் தான் அப்படின்னு. 85 ரிங்கெட் பல்ப். சி, நம்மளுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்ற திறமை வச்சிருக்கலாம் அவன் மதிப்பு கொடுக்கணும். அவன் சின்னவனா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், டைட்டிலுக்கு மதிப்புக்கே கொடுக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் அவனை பேச விடுறீங்க, என்ன சார் இவனை பேச விடுறீங்க. அவனுக்கு என்ன திறமை இருக்கு நான் பார்த்துட்டேன். அவனை தட்டி எடுக்கிறது என்னோட கடமை. இதான் நெட்வொர்க்கிங்கோட மெயின் கான்செப்ட். இப்ப ஏன் நாங்க நெட்வொர்க்கிங் சொல்றது இல்லை, ஏன்னா நாதன் சார்னால தான். என்னைக்கு நாதன் சார் ஜூம்ல போனாரோ வெளியே வர மாட்டாரு. அதே மாதிரி எனக்கும் ஆசை வந்துருச்சு. அப்ப ஏன் மார்க்கெட்டிங் பண்ணோம் நம்ம? முந்தின நம்ம மார்க்கெட்டிங் நிறைய செய்வோம். அக்கா வாங்குறீங்களா, அக்கா லிப்ஸ்டிக் வாங்குறீங்களா, அக்கா அண்ணே நான் நேற்று கூட ஒரு படின்னு சொல்லியிருந்தேன், இந்த பாரு இந்த இடம் தான். என்ன சார் இந்த இடம்னு? இங்கதான் வந்து என்னை மருந்துக்கார மாமான்னு சொல்லுவாங்க. இந்த நீங்க வந்து ஜிஹெச்க்கு போயிருந்தீங்களா, கேஎல்ஜிஹெச்ல அங்க முருகன் கோயில் இருக்கும், வெரி பவர்ஃபுல் முருகன் கோயில், 10K விட பவர்ஃபுல்லான கோயில். ஏன் நீங்க எப்படி தெரியும்னா, அந்த கோயிலை கும்பிட்டு தான் நாங்க போவேன். அப்ப அந்த பொடிலாம் அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. அங்க ஒரு குவார்டர்ஸ் இருக்கும், எல்லாம் முக்காவாசி இந்தியன்ஸ் தான். அப்ப மருந்துக்கார மாமா வந்துட்டாரு. நான் எனக்கு பட்டமா வச்சுட்டாங்க மருந்துக்கார மாமான்னு. இப்போ கிளீனிங் ஃபிளாட்ஸ் மருந்துக்கார மாமா. நான் அப்படியே வித்துக்கிட்டே போனேன். ஒரு வீட்டை போய் தட்டினேன். அங்க பார்த்தா என் கூட படிச்ச ஒரு பிள்ளை அங்க இருக்கு. நீ என்ன இந்த மருந்து வித்துக்கிட்டு இருக்கான்னு. அப்ப அந்த she was my friend, குணபாக்கியம்னு பேரு. Every birthday of mine she will send me birthday wishes for almost 10-15 years. And she's elder to me by 2-3 years, but we all like sisters மாதிரி, நாங்க சிஸ்டர் பிரதர் மாதிரி பழகுவோம். அப்பெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச பாடு, ஒருத்தர் கும்மா இருப்பாங்க, டடியா இருப்பாங்க. எங்க ஃப்ரெண்ட், அவங்க பேரு வந்து பிரேமான்னு பேரு. உன்னை நான் சந்தித்தேன், அந்த பாட்டு. அந்த இந்த மாதிரிலாம் நாங்க வந்து ஒவ்வொன்றா சேர்த்து பாட்டு வைப்போம். சி காய்ஸ், நம்ம என்னைக்கு கூட்டமா வந்தோமா நம்ம பயம் குறையும், உன்னைக்கு ஒண்டியா வரமோ நம்ம பயம் கூட இருக்கும். அப்ப அரங்கேற்றம் செஞ்சாதான் ஸ்டேஜுக்கு போக முடியும் பரதநாட்டியம் ஆடுறதுக்கு. ஒரு நாதன் சார் வந்து எனக்கு வந்து சுதீர் சரியா செஞ்சாதான் நானும் ஸ்டேஜ் பண்ண பாட முடியறதுக்கு. அப்ப சுதி இல்லாம ஒன்னும் இல்லாம நீங்க ஏறினீங்களா கல்லூட்டு அடிப்பானுங்க. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம. எனக்கு வந்து சூப்பர் சார், இந்த இது சூப்பரான பிசினஸ் சார், பவர்ஃபுல் சார், நீங்க வந்தீங்களா மில்லியன் செஞ்சிடலாம். எனக்கு பிளான் காட்டு. இல்ல சார், நான் டாக்டர் மாவை கூப்பிடணும், நான் நாதன் சாரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்களா, நீங்க அரங்கேற்றம் பண்ணல. நீங்க வந்துட்டீங்க, வந்த வேகத்துல வந்து நீங்க பிளாட்டினம் வாங்கிட்டீங்க. இன்னும் வந்து ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு நீங்க இன்னும் அதான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஆள் அனுப்பாம இருக்கு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நீயும் அறியும்னு, நானும் நீயமே வந்து பிறந்தாய் அப்படின்னு. அந்த பாட்டுக்கு பின்னால் கூட ஒரு கதை இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப ஈகோ வரும் ஆளுங்களுக்குலாம். கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் சரியான ஈகோ. ஏன்னா அந்த சண்டை வந்ததுனால சிவாஜி சொல்ற, இந்த மாதிரி நான் உன் படத்துல வந்து நீ எங்க படம் கதை எழுதுற, நான் வந்து நடிக்க மாட்டேன்ட்டாரான் சிவாஜி. அப்புறம் சிவாஜி சொன்னாரா, எம்ஜிஆர் வந்து இப்ப பட்டுக்கோட்டை பார்க்கிறாரு, பட்டுக்கோட்டையை நம்ம பார்த்துக்கோம் அப்படி. பட்டுக்கோட்டை வந்து யங் கைஸ், சின்ன பொடியன், 17 வயசு 18 வயசு ஆரம்பிச்சாரு, 35 வயசுல இருந்து போயிட்டாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவாங்க அவரை. அப்ப அவரு வந்து எல்லாமே எழுதுற பாட்டெல்லாம் மோட்டிவேஷனல் சாங்ஸ். அப்ப அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பை நேச்சர். அப்ப அவர்கிட்ட போயிட்டு இந்த சூழ்நிலை, அவன் பிள்ளைக்கு பாட்டு பாடுறான், இந்த பாட்டை எழுது அப்படின்னு. அப்புறம் அவர் போய் தலையக்கு ஓடி எழுத முடியல அவரால். சொல்ல சத்தியமான இது என்னால எழுத முடியாது, அது கண்ணதாசன் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ணதாசன் போனாங்க. கொஞ்ச நேரத்தில் எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அப்புறம் சிவாஜிட்ட போய் கொடுத்தாங்க, யார் எழுதினாலும் சொல்லியா. சிவாஜி சொன்னாராம், பட்டுக்கோட்டை தான்ப்பா, சூப்பரா எழுதிட்டாரு அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, அண்ணே இல்லைண்ணே அவரால் எழுத முடியல. அப்ப யார் எழுதினாங்க? நம்ம ஆளு தான் எழுதினாரு, கண்ணதாசன் சார் தான் எழுதினாரு. அவரு தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரான்ஸ் ஆயிட்டாங்க. அதான் அவங்க சொல்லுவாங்க, தமிழ் வந்து ஒருத்தனை வந்து அழிக்க முடியும், ஒருத்தனை வந்து சொந்தமா கொண்டு வர கூட முடியும். அந்த தமிழை நான் வந்து நேசிச்சு கத்துக்கிட்டு வரேன். நான் வந்து புத்தகத்தை படிக்கல, லிட்ரேச்சர்லாம் செய்யல, நான் லிட்ரேச்சர் செஞ்சிருக்கேன்.
அப்படியே விளாடுவேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுவும் விளாடுவேன். தமிழ்ல நான் செய்யல. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, நீ எப்படி சார் நீ தமிழ் பேசணும் பெரியவத்தார் கேட்டாரு. நான் நேசிச்சேன் சார். அதை நேசிச்சுட்டு வந்து நான் வந்து அதான் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசி 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 அதுவும் என்ன உள்ள வந்துச்சு. நான் உள்ள புந்துட்டேன் அப்படி சொன்னேன். நீங்க செய்ய தான் நீங்க வளர முடியும். எனக்கும் அந்த திறமை வேணும். நானும் நாதன் சார் மாதிரி வரணும். டாக்டர் மகா செஞ்சு உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு சாமி பண்ண முடியாது. கைஸ், கேன் யூ ஆல் ப்ளீஸ் ரைட் திஸ் டவுன். இது now no more body error. உங்க பாடி இஸ் நம்பர் 1, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டோன்ட் பை ரோசென்டா டு கிவ் டு அதர் பீப்புள் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் பிசினஸ் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ரோசென்டா. வெயில் ரொம்ப அடிக்குது. இப்ப நாங்க ஒரு பேசிட்டு இருக்க எனக்கு ஏக்கான் ஓடுது. எனக்கு இன்னும் எனக்கு வெயில் இருக்கு. இன்னும் ஏக்கான் ஆன் பண்ணணும்னு தெரியல. ஓகே, அப்படி வெளியோட வெயில் வந்து உங்க கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அல்கலைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். தயவு செய்து ரொசென்டா என்ன செய்யும் இது செய்யும் அப்படி கேட்காதீங்க. ரோஸ் சிந்தா. Why Rosenta is totally different from the PS1, PS2. This is PS3. PlayStation 3, PlayStation another Python Science 3, and then Ponniyin Selvan 3. நம்மள பொன்னியின் செல்வன் ஆக்குது. அப்ப அதுல என்ன ரகசியம்? 3 என்ன? டோ ரே மீ பாசாலா தீடோன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பாட்டு போய் பாருங்களேன் புஜாங்களா. அப்போ நீங்க வந்து அந்த 3 சக்தி கீழே வந்து இல்லாம இருந்துச்சுன்னா, இல்ல 3 சக்தி மேல இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க புஜாங்களா. அப்போ இவரு சொல்லுவார்ல நம்ம என்னது வடிவேலு, மேல ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா எல்லாமே வீக் தான். அந்த 3 சக்தி தான் திரிவேடம். அதான் திரிவடி. அதான் என்ன வேணுமா கூப்பிடுங்க தமிழ்ல. அந்த 3 சக்தி தெளிவா இருக்கணும். இது வந்து மூலதார சக்கரா. அதுல இருந்து ஏன் நமக்கு தெளிவு வரணும் நீங்க பாருங்க. அதுல வெரி பயம். அந்த பயத்தை உடைக்கிறது தான் நம்மளோட திறமையை நம்ம வந்து மாத்திக்கணும். இதுக்கு இருட்டுக்கு பின்னால என்ன இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு பயந்துட்டே இருந்தீங்களா, காலமா ஒருத்தனுக்கு வந்து நம்ம வந்து அடிமையா இருப்போம். அதனாலதான் எம்ஜிஆர் வந்து அடிமை படம் எடுத்தாரு. நீ அடிமையா இருக்கியா, ஒரு பெண்ணுக்கு அடிமையா இரு. அந்த பெண் என்ன இருக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற பெண், அதான் அடிமை பெண். அந்த அடிமை பெண் அவர் எப்படி பார்த்தாரு? எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், நதியா வருவா மலையா வருவான்னு அந்த பாட்டு படிப்பாரு. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அடிமை பெண் என்ன சொல்றாருன்னு. அவர் வந்து அடிமையா இருக்கு, பெண்ணுக்கு அடிமையா இருக்குன்னு வேற பெண்ணுக்கு அடிமையா இருக்க சொல்ல. உனக்குள்ள ஒரு பெண் இருக்கா, அந்த பொண்ணுக்கு நீ அடிமையா இரு. அந்த பொண்ணு வந்து மில்லியன் எழுதுறாங்களே. Upon, can you write this for me? I cannot see what I'm not seeing this thing. MIL. அந்த பொண்ணு வந்து MIL, mother in law. அந்த பொண்ணு தான் பொன்னியின் செல்வன் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து did the role of the mother in law because she married ஆதித்யா கரிகாலனோ ஆதித்யா குந்ததேவியோட அப்பாவை கல்யாணம் பண்ணாரு. அந்த ஆதித்யா சூரியனுக்கு 7 குதிரை இருக்குல்ல. அந்த 7 குதிரைங்களை வந்து நம்மளோட சக்கரம் உள்ளுக்குள்ள 7 சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அதான் 7 குதிரைகள் இருக்கு. நானும் வைஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து சூப்பர் லைஃப் கம்பெனிக்கு போற நேரத்துல நாங்க போய் ஆதித்யா ஹோட்டல்ல தானே தங்குவோம். முன்னுக்கு வந்து வடபழனி அப்புறம் அங்க பக்கத்துல வந்து தியேட்டர் கூட இருந்துச்சு. ஆதித்யானா சூரியன் அர்த்தம். அவனுக்கு 7 குதிரைங்க இருக்குன்னா நம்ம தான் அர்த்தம். அது உள்ள சக்கரம்னு அர்த்தம். அப்ப அந்த முதல் சக்கரம் உங்க சரியா வேலை செய்யாட்டியும் பயம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, பயமா இருக்கியா, நீ வந்து ஒரு எலியா இருக்கியா, மூஞ்சோரியா இருக்கியா, போய் விக்னேஸ்வரனுக்கு போய் சாமி கும்பிட்டு வா அப்படிவாங்க. அவன் வேலை வந்து உங்க பயத்தை போக்குறது. நீங்க என்னத்த 10 வாட்டி நீங்க போய் அவனை கும்பிட்டு வந்தா கூட நீங்க என்ன செய்யறீங்களோ அது நீங்க உங்களோட திறமையை மாத்தாம இருந்தீங்களா, அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இருந்தீங்களா, யூ வில் டை கைஸ். நம்ம ஜாப் வந்து ஒரு டாக்டர் இருந்தனா எப்படி நான் டாக்டரா ஆகணும், அப்படிதான் நான் வந்து 15 வருஷம் 16 வருஷம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளை இருந்து நீ டாக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பிரபஞ்சன் எனக்கு டாக்டரேட் கொடுத்துச்சு. எங்க அப்பா அதான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. என்னை வந்து ஃபார்ம் 3க்கு எப்படி தெரியுமா மோட்டிவேஷன், அவரோட பவர்ஃபுல் மோட்டிவேஷன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் எவர். நீ ஃபார்ம் 3ல மட்டும் ஃபெயில் பண்ணிட்ட, மரத்தை கடையை தலைக்கல போட்டு கீழே நெருப்பு வச்சிருவாரு. அப்ப நாங்க எப்படி படிப்போம், ராத்திரி படிப்போம், காலைல படிப்போம், மத்தியானம் படிப்போம். அப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாரு ஃபார்ம் 3ல. அப்புறம் எப்படி படிச்சேன், நல்லா விளையாடுவேன். எங்க சிஸ்டர்லாம் என்ன நடக்க முடியாது, விளையாண்டுட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பாரு விளையாடுட்டு அப்புறம் ராத்திரி படிப்பேன். அன்டில் டுடே ஐ ஹேவ் த ஹேபிட் கைஸ். நம்ம எக்ஸாம் ராத்திரி தான் படிப்போம், உளுந்து படிப்போம், இன்னும் காலங்க அப்படிங்கிற மாதிரி. ரிமெம்பர் திஸ் வேர்ட் கைஸ். டைம், காலம் சொல்றோம்ல, கால நேரம் பார்த்துக்கோங்க சொல்றாங்களே, காலம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். எப்படி கை கொடுக்கும்னா, பக்கிசன்ஸ் லான்னு சொன்னா விளக்காரன்.
எப்படி சொன்னா, work will increase according to the time you have. Time will increase according to the work you have. நாங்க எங்க குரு வர சொல்லிடுவோம் மலேசியாவுக்கு. எப்படி ஆளுங்க வருவாங்கன்னு பயந்துட்டு இருப்போம். எப்படி இந்த ஆளுங்க வந்து எங்க வீடு வந்து அப்ப சின்ன ஒரு கொண்டோட தான் இருந்தோம். அங்க வந்து 30 பேருக்கு மேல வர முடியாது. ஆனா வந்தோன கூட்டம் பாருங்க எப்படிதான் தெரியல, அந்த இடம் ஸ்பேஸ் அப்படியே பெருசா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் காலா பைரவோட வேலை. காலா பைரவா கேன் மூவ் யூ, எக்ஸ்பேண்ட் யூ, டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. அதான் அவன் பாக்கிசன்ஸ் லான்னு சொன்னா தெரியாம. பார்க் இன் சன். உன்னோட உள்ள போய் பார்க் பண்ணிட்டு அங்க சன்னாரு. யாருக்கு சன்? என் மதர் லாக்கு, என்னோட மாதருக்கு, என்னோட வைஃபுக்கு. அதான் பக்கின்சன் லான். யூ பார்க் யுவர் செல்ஃப் வித்இன் யுவர் செல்ஃப் அண்ட் ரன் யுவர் பிசினஸ் ஃப்ரம் தேர். நான் வந்து அதை காக்பிட் ஆஃப் த சோல்னு சொல்லுவேன். சீட் இன் த சோல், சீல் ஆஃப் த சோல். அங்க உட்காரணும். நம்ம எங்க உட்காரணும்? மூலதாரில் உட்காரணும். பயம் இல்லாம அங்க போய் உட்காரணும். ஒரு பிளேன் போல நீங்க முன்னுக்கு போய் உட்காருவீங்களா? பயந்துருவீங்க, எப்படின்னு இறக்கி விட்டுருவீங்கன்னு. ஸோ என்னைக்கு உங்களுக்கு வந்து அச்சம் தவின்னு சொல்றோம், ஆனா நம்ம ரொம்ப பயந்து இருந்திருக்கோம். அதான் மெயின். இது இவர் சூப்பர் பைக் ஓட்டுறாரு, மோகன் அரவான். அந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அப்ப இடையில ஒரு வாட்டி 250cc பைக் கொடுத்தாங்க. சார் நீங்க ஓட்டுவீங்களா சார் அப்படிங்கிற. கொடுத்து பாருங்கப்பா அப்படின்னு கேட்டேன். நான் சுற்றி வாங்க, நான் ஒரு வைரல் வச்சு இதுல. ஏன்னா ஒரு இது நம்ம செஞ்சாதான் தெரியும் நம்மளால முடியுமா முடியாத. எஸ்கேப்னு ஒரு இடத்துக்கு போனோம் அங்க பினாங்க்கு. எல்லாரும் வந்தாங்க என் கூட. அப்ப நான் கடைசி எனக்கு ஏறினேன். பிகாஸ் இந்த பயம்லாம் எப்பயும் நாங்க போக்கிட்டோம். ஏன்னா இருட்டுல என்ன நடப்போம், இருட்டுல தான் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அப்பதான் அனுப்புவாங்க கடைக்கு. ஐயா பேய் இதுவாங்க. அப்ப முருகன் சொல்லிட்டு தான் ஓடியாருவோம் கீழே. இசி சட்டம் ஒரு இருட்டார, சட்டம் ஒரு இருட்டார. அந்த சட்டம் ஏன் இருட்டாருன்னு சொல்றாங்களா? அங்கதான் நீங்க வந்து உங்க வைப்ரேஷன் வேலை செய்யும், சட்டமா வேலை செய்யும். தட்ஸ் வை கடவுள்லாம் வந்து இருட்டில் வச்சிருக்காங்க. யூ மஸ்ட் ஹேவ் த டார்க்னஸ் டு ரியலைஸ் யுவர் பவர் கைஸ். சட்டம் ஒரு இருட்டாருன்னு ஒரு பாட்டு கிடைச்சாத விஜயகாந்தோட படத்துல. அது எழுதினது வந்து நம்ம வரைக்கோல த சிஎம் ஆஃப் இந்தியா. அவர் பேர்ல எனக்கு முக்கியம் இல்லை. நான் எழுதினது சட்டம் ஒரு இருட்டாரு. நம்ம ரொம்ப சட்டம் பேசுறான் அவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப நீங்க சத்தமா பேசினாதான் உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். நான் எங்க பத்துக்கிட்டேன் சத்தமா பேச, எங்க அப்பா சொல்லுவாரு, யூ வாண்ட் டு கான்கர் இங்கிலீஷ், ரீட் லவுட்னு படிக்காதுன்னு. அப்புறம் என்னைய வந்து பக்கத்து உட்கார வச்சுட்டு அங்க அவங்க வந்து $6 million பார்ப்பாங்க. $6 million மேன், ஹவாய் 4-5 பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அங்க படிச்சுட்டு இருப்பேன். எஸ்டேட் சின்ன வீடு தானே. சத்தமா ஏற்றுவேன் வைப்ரேஷனை. அவனை வர சொல்லு, அவன் பாரு நம்மள இது டிஸ்டர்ப் பண்றான்னு. ஸோ சத்தத்தை வச்சு நீங்க டிஸ்ட்ராய் பண்ணலாம், சத்தத்தை வச்சு நீங்க பில் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க சத்தமா பேச எனக்கு தாங்க முடியல அப்படின்னு. பட் பில் பண்றதுக்கு நீங்க செஞ்சீங்களா, பிரபஞ்சம் வந்து அங்க உட்காரம் உங்களுக்காக பில் பண்ணும். நீங்க இங்க வந்து 10 பேர் இருக்கீங்களோ 11 பேர் இருக்கீங்களோ கைஸ், இந்த வர ஜேபி, ஜேம்ஸ் பாண்ட், ஜோஹோ பாரு, நீங்க அங்க வராம இருந்தீங்களா, we are cheating ourselves guys. I don't want to cheat anybody. I don't want to cheat myself. I don't want to cheat பிரபஞ்சம். நீங்க சொல்லிட்டீங்க அந்த வாய்ப்பு நான் எடுக்கிறேன். இடியோ மின்னலோ மழையோ ஆனா வந்துட்டு இருக்குல்ல, அப்ப நம்ம எல்லாம் அங்க இருக்கணும். அந்த மாரி நாங்க அந்த செஞ்சு 2018 6ஆம் தேதி 1ஆம் மாசம் 2018 செஞ்சனால்தான் எங்களை வந்து உலக லெவல் கொண்டு போச்சு. நாதன் சார்னா வந்து எல்லாமே வந்து இதுல எனக்கு என்ன பேசினா, நாதன் சார் எனக்கு எல்லாம் தெரியும், காயத்ரி எங்க முன்ன தெரியாது. ஒரே வருஷத்துல காயத்ரி வந்து 350,000 செஞ்சு. நான் என்ன சொல்லணும் அது கேட்டுச்சு, சொல்ற மாதிரி செஞ்சிச்சு. நான் சொன்னேன் காயத்ரி, நான் இதுல ஒரு 200 people இருக்காங்க இந்தியால, கொஞ்சம் எனக்கு வந்து ஷேர் பண்ணீங்களா? அண்ணே சார் எனக்கு வந்து நான் வீட்டுல வந்து அவங்க, ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு கம்பத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வைஃபை சரியா கிடைக்கல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்களா நான் வெளியே வந்துடுறேன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொல்லல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்களா நான் வெளியே வந்து கார்ல இருந்து பேசுறேன் சார். சரி சார், யூ டேக் யூர் டைம்னு சொன்னேன். ஐ வில் கெட் சம்படி டு டாக் அப்படின்னு. அங்கேருந்து வந்தாங்க காயத்ரி, பேசினாங்க. இந்தியாக்காரங்களும் ஆடி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நெக்லீம் வந்து பேசுறேன்னு சொன்னா, டாக்டர் மகா ஐ திங்க் ஐ கேன் டாக் ஆன கேட்டான். ஐ செட், ஏய் யூ ஆர் நாட் டாக்கிங் டு த பீப்பிள். நாங்களாம் வந்து சின்ன பிள்ளை நேரம் ஆளுங்களை பார்த்து 23 வயசுல கொரோட்டை பார்த்து பயந்து பேசுனேன். நீ வந்து கம்ப்யூட்டர் தான் பேசுற, யாரும் அங்க இல்ல முன்னுக்கு, தாராளமா பேசு அப்படின்னா. 7:30 மணிக்கு சொன்னேன் நீ வந்து பேச போறேன்னு. அப்புறம் வந்து 8:15 வந்தான், 8:30 மணிக்கு வந்தான். பிரசன்டேஷன் செஞ்சுட்டு வந்துட்டான், கேன்வால செஞ்சுட்டு அழகா சூப்பரா பிரசன்ட் பண்ணான். நானே ஆடி போயிட்டேன், எங்கெல்லாம் அப்படி அவனுக்கு வந்து திறமை வந்துச்சுன்னு. That is the youngsters now guys. That's how Gayatri made the money. That's how Nikli made the money. என்னால இல்ல, நாதனால இல்ல. He made because of his திறமை. அந்த திறமையை தட்டி எழுப்பிடுது எங்களோட கடமை. நீங்க இங்க வருது வந்து மற்றவங்களுக்காக உட்கார வச்சு அவங்க மேல காசு ஓடுறது பிசினஸ் இது இல்ல. அதுவே இன்சூரன்ஸ் செஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் எஸ், அவன் குதிரை நான் ஓட்டுவேன், எனக்கு ஓவர் ரைடிங் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் இஸ் ஓவர் ரைடிங் பிசினஸ். யூ மேக் அ டாலர், ஐ ஓவர் ரைட் ஆன் யூ. நாதன் என்ன மாதிரி டாலர் செஞ்சா கூட நான் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொரு ஆள் கொண்டு வந்து அவனை வந்து வளர்த்து விட்டா தான் நான் அதை ஒர்க் பண்ண முடியும்.
இப்ப என்ன செஞ்சுறாங்கன்னா, சார் எனக்கு பவர் லைக் வேணும் சார், இது வேணும் சார். நீ என்ன பண்ண, நீ வந்து ஓட்ட தயங்க மாட்டேன், அதை கத்துக்க மாட்டேன். நாங்க 2 லேக் நாங்க பில்ட் பண்ணோம் ஆரம்பத்துல இருந்து. அது பில்ட் பண்ணனால தான் எங்களோட பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சில பேர் 14 அக்கௌண்ட், 7 அக்கௌண்ட், அதெல்லாம் பழைய கால ஸ்டைல். ஒரு அக்கௌண்ட் போதும். இந்த சிஸ்டம் வந்து வெடிச்சு கொண்டு வந்தது, உலக லெவலுக்கு கொண்டு போனது வந்து லைட் டெக் பேங்னு ஒருத்தர். அவர் சொல்லுவார் அடிக்கடி, களமாயிட்டாரு, அமரர்னு சொல்லுவோம்ல. அவர் சொன்ன வார்த்தை, சத்து அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் போதுன்னு. அண்ட் அவரு வந்து மனிதாவும் ரொம்ப இருக்கு அவருக்கு. ஸோ அந்த மாரி சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்ப நம்மளோட வேலை என்னன்னா, இந்த கல்லை தேடணும், அந்த ஈரத்தை தொடணும். தொட்டுடுமா பிரபஞ்சம் உங்களுக்காக அது கொடுக்கும். நீங்க பாருங்க, ஒரு கல்லுல கூட நீங்க அனுப்பிங்க, கல்லு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பூ அழகா வந்துட்டு வரல. ஸோ கைஸ், அதை தேடுறதான் நம்ம கடமை. இது நம்ம தான் இங்க 001. நாதன் சார் தான் 001, ஏந்திரன் தான் 001, பிரசனா தான் 001. அந்த மாதிரி நீங்க நினைக்கணும். 001, 00, 2 0 இருக்கு, உங்களுக்கு பவர் கொடுக்குது. 1 நோ பவர் கைஸ். ஒரு வாட்டி 1 வந்து அங்க பவர் இல்ல, அது உங்களோட பவர் கூட இல்லையா. 1 என்ன, உங்க மூச்சு. அப்ப 8க்கு நம்ம பயப்படுறோம்னா, சீனன்லாம் நம்ம ஏன் 8க்கு மேல ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னா, நான் கீழோல 3 0 இருக்குல்ல, அதுக்கு நான் பவர் கொடுக்கணும். அந்த 3 0 தான் ஸ்டீவன் கோவி என்ன சார் பிகின். அந்த வந்து என்ன சொல்றாரு, upon what is the number 1? First thing first, or prioritize. Number 1. Proactive. Okay, proactive. அதாவது ப்ரோஆக்டிவ் என்ன தெரியுங்களா, ஒரு வாட்டி முடிவு எடுத்தேன், கால் எடுத்து வச்சுட்டேன், பின் வாங்க கூடாது. முடிவு எடுத்தது தான். இது செய்யலாமா செய்யக்கூடாது, வந்து அது எடுக்காத கால் எடுத்து வைக்கணும் வரணும். இங்கிலீஷ்ல பழமொழி இருக்கு, பி பிளைண்ட் அண்ட் ஒன்ஸ் யூ கம் இன்சைட் ஓப்பன் அப் யுவர் ஐஸ். பி பிளைண்ட் அண்ட் லிசன் டு த பர்சன். கண் மூடிட்டு வா அவளுக்கு, வந்துட்டு அப்புறம் கண்ணு தோறேன். அப்புறம் கண்ணு திறந்துட்டு வேலைன்னா ப்ரோஆக்டிவ். சரி, நான் வந்துட்டேங்க, இங்க நான் ஒரு டாக்டர் ஆகணும், இங்க நான் ஒரு லாயர் ஆகணும், இங்க நான் ஒரு என்ஜினியர் ஆகணும். சி கைஸ், நான் ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ 9:30 தான் டைம். ஒருத்தன் டைமை பார்க்கறானோ அவன் எதிர்த்து போய் உட்காரலன்னு அர்த்தம். ஒருத்தன் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கானோ அவங்க கூட வந்து பேசக்கூட கூடாது. சார், நான் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு சொன்னானா, வாங்க நேரம் வந்து உட்காருங்க அப்படின்னா. 2 நீங்க பார்க்கணும். அவன் கண் இங்கங்க ஓடிடுச்சா அவன் பொலிட்டிஷியன், அவன் வந்து நாட் ப்ரோஆக்டிவ் கை. உங்களை பார்க்கறான். இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும் கைஸ். திஸ் வாட் வி வாண்ட் டு டீச் யூ ஆல் நவ். அதான் அகாடமி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதை எப்படி நீங்க வந்து கத்துக்கிறது, 1 to 1 தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்களா கத்துக்க முடியாது. அப்பப்ப நம்ம வந்து வேலை செய்யணும். அப்ப வந்து ப்ரோஆக்டிவ். நாங்க வந்தது 5-year ப்ராஜெக்ட். இடியோ மண்ணோ இல்லையோ, நான் வந்து 5 years முடிச்சு தான் போறேன் அப்படின்னு வரணும். ப்ரோஆக்டிவ். ஓகே, பாருங்க, ப்ரோலே வார்த்தை இருக்கு. ப்ரொஃபஷனல் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம். ப்ரொஃபஷனல்னா நீங்க இதுல வந்து கூப்பிடுவாங்க, உங்களை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க, நெட்வொர்க்கிங் கூப்பிடுவாங்க, பல இடத்துக்கு கூப்பிடுவாங்க. ப்ரொஃபஸர்னா நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. either you be a professor or you be a professional. அதான் இதோட வேலை. ப்ரொஃபஸ், நாட் கன்ஃபெஸ். இல்லாட்டி நீங்க கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்கணும், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு பண்ணிட்டேன், அது கன்ஃபெஸ். பட் ஆல்வேஸ் ப்ரொஃபஸ் கைஸ், அங்கதான் பவர் இருக்கு. ஸோ ப்ரோஆக்டிவ். ரெண்டாவது வந்து பிகின் வித் தி எண்ட் இன் மைண்ட். தோன்றுக புகழோட தோன்றுக, அக்கிலால் தோன்றார்கள் மெய். இது எனக்கு தமிழ் புரியுதோ புரியலையோ, அந்த எசன்ஸ் எனக்கு புரியுது. எது செய்தாலும் வெற்றியோட செய்யப்படுன்னு ஆரம்பிக்கல, ஏன் ஆரம்பிக்கிறீங்க? அதுதான் பவர். That is the power of the system guys. அதை இங்கே நீங்க பாத்துறணும். தெளிவா அப்படி பாத்துறணும், கிளியரா பாத்துறோம். மோகன் நம்ம முதல் நாங்க ஜேபிக்கு போற நேரத்துல, நானும் கோச்சாடி செல்வா நாங்க போற நேரத்துல, அப்ப நான் சொன்ன, மோகன் சொன்னாரு, சார் நான் பிளாட்டினம்ல வரேன் சார், எப்பயும் வரேன் சார் அப்படின்னாரு. சிங்கப்பூர்ல வந்தாரு எங்களுக்கு தெரிவிட்டு, உடனே முடிவு எடுத்தாரு. நான் அப்புறம் சொன்னேன், நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தா, போன வாட்டி கூட அவர் பேர் மோகன் தான், அப்ப கண்டிப்பா நீ நம்பர் 1 ஆகலாம் அப்படின்னு. அப்ப முடிவு எடுக்கிறது தான் முதல் ஈடுபாடு. கேப் ஐட்டர். அப்ப கேப் நீங்க உங்க தலைமையில கேப் போட்டுட்டீங்க, நீங்க தான் பவர் உணர்றீங்க, அதான் கேபிட்டல். அப்ப அதனாலதான் 1 million போடுறாங்க, 2 million போடுறாங்க, 3 million போடுறாங்க. ஒரு மெக்டானல்ட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தான் அந்த திறமை, அந்த சிஸ்டம் திறமை இல்லை, நான் தான் திறமை. ஃபர்ஸ்ட் சிஸ்டம், you're not buying Dynas system. The first system you're buying is your own system. அந்த ப்ரோஆக்டிவ்னா என்னோட சிஸ்டம்க்கு நான் வந்து மதிப்பு கொடுக்கணும், அதான் முதல் மரியாதை. அப்ப அந்த சிஸ்டம்க்கு நான் போய் கண்ணாடியில பாக்குற நேரத்துல, நானும் டாக்டர் மகா ஆக முடியும், நானும் நாதன் சார் ஆக முடியும், நானும் வந்து கோச் அடி ஆக முடியும், நானும் வந்து ஹாரி மாரி ஒரு கம்பெனி கூட வாங்க முடியும். நானும் இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குற நேரத்துல யங்ஸ்டர்ஸ் அதான் சொல்லுவேன், நான் டோன்ட் கம் அண்ட் see here to become distributor company.
நீங்க கம்பெனிக்கு பொருள் வித்துக்கிட்டு இருந்தீங்களா, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப வெக்கமா இருக்கு, ரொம்ப அழுவாச்சு கூட வருது. நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்துட்டு போய் ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது கம்பெனி கம்பெனி வந்து பணம் ஆகிட்டே இருப்பான், நம்ம இன்னைக்கும் ஏழையா இருப்போம். அப்புறம் நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட் மேல தப்பு சொல்லுவோம். வெரி 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 டேஞ்சரஸ் கேம்ஸ் கைஸ். எந்த காலத்துக்கும் இந்த துறைக்கு மதிப்பு வராது. எப்படி ஒரு கூத்தாடிக்கு வந்து இப்ப மதிப்பு ஆயிடுச்சு, அவங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்களோ அந்த மதிப்பு நம்மளுக்கு வராது. என்னைக்கு நம்ம கூத்தாடி தான் இருக்கும். இதை நான் பிராங்கா பேசணும். நம்ம என்னைக்கு நீங்க வந்து ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருந்தீங்களா, நமக்கு அந்த வேல்யூ வராம இருக்காது. பிகாஸ் திஸ் நாட் அ ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ், திஸ் இஸ் அ பீப்பிள் பில்டிங் பிசினஸ். இப்ப நெருப்பு அடிக்குது, வெயில் அடிக்குது, அவன் வெளியே போக முடியல, அவன் வீட்டுல உட்காடுறான், பிள்ளைங்களா வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த வாய்ப்பு நம்ம பேண்டமிக் டைம்ல நம்ம கொடுத்தாங்க, நம்ம சரியா பார்த்ததுனால தான் இப்ப அகாடமிக் ஆகுது. அது தெளிவா நீங்க பாத்துக்கணும். முதல்ல கிளாரிட்டி இஸ் பவர் கைஸ். கிளாரா கூப்பிடுங்க, ரீனாவை கூப்பிடுங்க, கிளாரிட்டியா மாத்திக்குங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதான் பிகின் வித் end in mind. கடைசியில் என்ன போகுது, end என்ன தெரியுங்களா, எக்ஸ்பிரசிங் நேச்சுரல் டைமென்ஷன். அதான் end. அந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தை வச்சிருக்கான், எக்ஸ்பிரசிங் நேச்சுரல் டைமென்ஷன். இது ஒரு பியூரா ஒரு எனர்ஜி இருக்கு. அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிர்த்தியோமா அமிர்தம் கமயா. இதுல பொய்மை இருக்கு. அதனாலதான் இந்த சிஸ்டம் புரிய மாட்டேங்குது. ஆனா இதுல உண்மை இருக்கு. பொய்மை தெரிஞ்சு இருட்டுல இருக்கான். இது பொய் சொல்லி அவன் இருட்டுல இருக்கான், காலங்காலமா இருட்டுல இருக்கான். எம்ஏ வந்து எங்கேயோ போயிடுச்சு. நான் 2 நாள் எனக்கு எம்ஏ வந்து தாண்டி தான் போனேன் ஒரு இடத்துக்கு, நான் கண்ணாக்காரி ஹவுஸ் போறதுக்கு. திடீர்னு நேரத்துல திரு முந்தி மொத ஆரம்பிக்கிறதுல எம்ஏ வந்து ராக்மன்ஸ் ரவுண்ட் அபவுட், நாதன் சாருக்கு தெரியும். அங்க சின்ன ஒரு குகையில மாரி இருந்தாங்க, டஞ்சன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டஞ்சன் ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு, ஒரு தலை ராகம் பாட்டு நாங்க தான் படிச்சுட்டு இருப்போம். ஓகே, காலம் எல்லாம் என்னது வசந்த காலம், அதெல்லாம் அங்கதான் படிச்சுட்டு இருப்போம் அந்த பாட்டுலாம். அந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு இப்ப நீங்க போனீங்கன்னா 2 போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச், ஒரு ஹோல் ஸ்ட்ரெச் வந்துட்டாங்க. அவ்வளவு பெருசா வந்துட்டாங்க. யூஎஸ்ல இருந்து ஒருத்த வந்து அவனை கோச் பண்ணதுல முதல் என்ன சொன்னா, டேக் மீ டு எம்வேன். அவனுக்கு ஒன்ஸ் எம்வேன் அதான் நம்மளுக்கு முதல் ஸ்கூல். போன வருஷம் அவனுக்கு 1.75 பில்லியன் செஞ்சாங்க மலேசியால மட்டும். அப்புறம் அந்த கம்பெனி உட்காந்துருக்காங்க நிறைய பேர், இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஆனா அதே பொசிஷனா இருக்காங்க. ஒருத்தன் எனக்கு வந்து அந்த நம்ம முடிஞ்ச கம்பெனி வந்து எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்தனான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, ஊருக்கே தெரிஞ்சு. எப்படிதான் தெரிஞ்சு எனக்கு தெரியாது, ஊருக்கே தெரிஞ்சு. அப்ப அவன் சொன்னால, சார் நீங்க எங்க கூட இருந்தா சூப்பரா இருந்திருக்கணும், நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு அந்த கதியா. அப்பதான் சொன்னேன், மலேசியா கம்பெனி 5 வருஷம் தான் சார், அதுக்கு மேல இருக்காதுன்னு சொன்னான். டேய், அது 5 வருஷம் கம்பெனி வந்தா கூட நான் கிரௌன் எம்பசடர் ஆயிட்டேன், நீ என்ன செய்யற அப்படின்னு. இன்னும் கூட 21% கூட அடிக்கல. தான் போனேன். சி கைஸ், என்னால பேச முடியுது பிகாஸ் நான் முடிச்சுட்டு வந்தேன். நான் முடிக்காம இருந்தேன்னா அப்ப அவன் வந்து நம்ம மூஞ்சி தலைக்கு கீழே போயிட்டு, முடிஞ்சிட்டு நீங்க வேணா எங்க போங்க. இப்ப முடிக்காம இதையும் குறை சொல்லிக்கிட்டு அதையும் குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டுனா நம்ம மேலதான் தப்பு. இதே டிஎக்ஸ்என் பவர்ஃபுல் கம்பெனி. நான் டிஎக்ஸ்என் மலேசியால ஆரம்பிச்ச கம்பெனி, கடந்த 35 வருஷம் மலேசியால இருக்காங்க, அதை கூட இருக்காங்க. பெரிய இது ஸ்டார்ட் துபாயில பெரிய ஃபேக்டரி, தெலுங்கானால பெரிய ஃபேக்டரி. அப்ப அந்த ப்ரீவியஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து சூப்பர்லாய் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒருத்தர் வந்து டிஎக்ஸ்எல் இருந்தாரு. நான் எப்போ இந்த மாதிரி லீடர்ஸை பார்த்தேன்னா நான் இன்கம் காட்டுவேன். அப்ப நான் காமிச்சேன், சார் நான் 25 வருஷமா அந்த கம்பெனியில் இருக்கேன் சார், இந்த மாதிரி இன்கம் நான் பார்த்ததில்ல சார். இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னா அவர் சொன்னார், சார் நான் சொன்னேன்ல சார் உங்ககிட்ட, உங்களுக்குலாம் சிஸ்டம்லாம் இருக்கு, ஆனா இப்படிதான் ஓடும் சார் அப்படின்னாரு. அப்ப நான் உங்களுக்கு இது தரேன் அது தரேன் சார் அடிக்கடி அனுப்பிட்டு இருந்தாரு. நான் ஒரு பிளாக் பண்ணிட்டேன். சி கைஸ், உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், அந்த பிரின்சிபலை நீங்க விடாம செய்யணும். அதான் கவரிமான் பிரின்சிபலை நீங்க விடக்கூடாது. அப்ப அந்த பிரின்சிபல் என்னன்னா, யூ பில்ட் தி பீப்பிள் வில் பில்ட் தி பிசினஸ். உங்களுக்கு வேண்டியது 2 பேர் தான், லெஃப்ட்ல ஒரு ரைட்ல. என்ன சார் முன்ன ஒரு லைன் ஓட மாட்டேங்குது சார் அப்படின்னு. அது ஓட ஓடுறது ஏன் வேலை இல்லை, அது ஓடுற ஓடுறது நம்ம 2 பேரும் வேலை. என்னால நீ இல்ல, உன்னால நான் இல்ல, நம்மனால நம்ம இருக்கோம். நான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டேன், என்னால என் மனைவி இல்ல, மனைவினால நான் இல்ல, ஆனா 2 பேர்னால 2 பேர் இருக்கும், அதனால கல்யாணம் பண்ணோம். பார்ட்னர்ஷிப் இஸ் 100% ஒன் சைட், 100% திஸ் சைட். இட்ஸ் நாட் 50-50 கைஸ். பிசினஸ் வந்தா கூட அப்படிதான், இட்ஸ் நாட் 50-50, 100%. அப்ப 100% முயற்சி இருக்கு நம்ம எது செஞ்சாலும் சரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் வந்து அப்ப அந்த கம்பெனிஸ்ல நான் பெரிய ட்ரைனிங், நான் வந்து சபா சரவாக் வந்து சைனீஸ்க்கு நான் வந்து டாப் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். அப்ப வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு ஆம்பளை வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா, வீட்டுல பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுல பிரச்சனை விட்டுட்டு வர மாட்டான், எல்லா இடத்தும் தூக்கிட்டே போவான். அப்ப ஆம்பளைங்களுக்கு வந்து வீட்டுல பிரச்சனை வரக்கூடாது. பொம்பளைக்கு பிரச்சனை வச்சுன்னா கூட அவன் இறக்கிட்டு போயிடுவா. They have the power to do that because men are from Venus,
மேன் ஆஃப் மாஸ் வீமன் ஃபார் மேன் சொல்லி நம்ம கெடுத்துட்டானுங்க. அதை அப்படி அவங்க சொல்லவே இல்லை. மாறத்தாண்டியவன். அப்பதான் நம்மளும் மாஸ் தான், நம்மளும் வீனஸ் தான். அந்த 3 சக்தி கீழே வந்து உணர்ந்துட்டோமா நம்ம வந்து வீனஸ் பவர். வீனஸ் இஸ் கமிங். எங்க இருந்து வரல, உள்ள இருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். மாஸ்னா நம்ம தான். ஈலன் மாஸ் சொல்றான்ல, வில் கோ டு மாஸ். ஈலன் மாஸ் வந்து ஒண்ணும் இல்லாம, ஒரு திறமை இல்லாம, இப்ப அவன் வந்து லக்ஸரி காடி கூட இல்ல. ஈலன் மாஸ் நேற்று தான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவனை பத்தி ரொம்ப கோபமா இருந்தேன். எங்கேயோ இந்த வந்துட்டு நம்ம ஆட்களை கருத்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப வரைக்கும் அவனுக்கு வந்து லக்ஸரி காடி இல்லை. ஆனா டல்சா வந்து அவனோட காடி. சிம்பிளான வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் வேலை, ஒரு நாளைக்கு வேலை இல்லாம எவ்ரிடே இஸ் ஒர்க்கிங் guy. And that is Elon Musk for you. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வேலை வந்து நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம செய்யணும். நீங்க போய் என்னத்தை நீங்க அழுந்தாலும் மேல அவன் கேட்பான், நீ நான் சொல்றது சரியா அப்படின்னு கேட்பான். நான் உனக்கு வந்து ஒரு போட் அனுப்பிவிட்டேன், நீ வரல. அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் உனக்கு வந்து ஒரு லேண்ட் ரோவர் அனுப்பிவிட்டேன், அப்பயும் நீ வரல. அப்புறம் நான் வந்து முதல் லேண்ட் ரோவர் அனுப்பிவிட்டேன், அப்புறம் போட் அனுப்பிவிட்டேன், நீ வரல. அப்ப தண்ணி மேலே ஏறிச்சு, அப்புறம் ஹெலிகாப்டர் அனுப்பிவிட்டேன், அப்பயும் நீ வரலையா? என்ன சொல்லி என்ன தப்புப்பா அப்படின்னு. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம என்ன மதத்துல இருக்கோமோ, என்ன வேதத்துல இருக்கோமோ முக்கியம் இல்லை. வேதமும் மதமும் நம்ம எங்கேயும் கொண்டு போகாது. நான் ஒரு கோச் அடிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஜோக்கு. ஒருத்தர் வந்து இஸ்லாம், அப்ப அவர் வந்து தண்ணி அடிப்பான், அண்ணா அடிப்பான், எல்லாமே செய்வான். எது செய்யக்கூடாது எல்லாம் செய்வான். இஸ்லாம் என்னென்ன செஞ்சோ எல்லாம் செய்வான். அவனை வந்து ஒரு காட்டு பண்ணி துரத்துட்டு போனிச்சான். அந்த காட்டு பண்ணி துரத்து போற நேரத்துல ஹராம்னு ஓடிட்டு இருந்தான். ஐயோ ஹராம்னு அவனை காட்டு பண்ணி வந்து அடிச்சு கொன்னுட்டு அப்புறம் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டானா. இன்னொருத்தர் வந்து உளுந்து ஒரு சாமி கும்பிட்டு அவரும் அதே டைம் நடந்து போயிட்டு அவர் நரகத்துக்கு போயிட்டாராம். அப்புறம் அங்க போயிட்டு ஒரு லடாய், ஒரு சண்டை. என்ன சாமி, நான் எல்லாம் உனக்கு எல்லாமே செஞ்சேன், அவன் உண்மையை எல்லாத்த பத்தி பேசுவான், உண்மையை சொன்னா அண்ணா தண்ணி அடிப்பான், அண்ணா அடிப்பான், அவன் எப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டான்? அவன் சாவர நேரத்தோட என் பேர் தான் சொல்லிட்டு வந்தான், ஹராம் ராம் சொல்லிட்டு வந்தான், அதனாலதான் இடத்துக்கு வந்தான் அப்படின்னு. கைஸ், நீங்க என்னத்த மாரி சாமி கும்பிட்டாலும் எது செஞ்சாலும் சரி தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். என்னோட ஸ்டோல் குரு, அதான் மானசிக குருன்னு சொல்லுவாங்க. மனசுன்னு என்ன தெரியுங்களா? என்னைக்கு உங்க பாடியில இருந்து வெளியாயிட்டு, உங்க மைண்ட்ல இருந்து வெளியாயிட்டு உங்களோட இதயத்துல உட்காரீங்களோ அதான் மனசு. அந்த மனசு தான் இங்க இருக்கு, இங்க இல்ல வேற எங்கேயும் இல்லை. நீங்க ஏறி இங்க வந்து உட்காந்துட்டீங்க, தான் மனசு. அந்த மனசுல உட்காந்துட்டீங்களா, அப்ப அந்த மனசு தான் உங்களுக்கு வந்து நாசுக்கால சொல்லிக்கிட்டு இருக்கும். பேப்பர் பார்க்காம பேசுவீங்க, இப்ப நான் பேசுற மாதிரி. ஏன்னா கடந்து வந்த கதைகளை நிறைய இருக்குல்ல, கடந்து வந்த நிறைய இவ்வளவு தாண்டி வந்திருக்கோம் நம்மளாம். அந்த மாதிரி ஆள் தான் ஆண்டவர்னு சொல்றாங்க. பிக் பாஸ் ஆயிட்டாரு கமலஹாசன். ஏன்னா ஒருத்தர் மார்பிள வந்து அவர் பாடுறது வந்து பார்த்துட்டு அப்படி வளர்ந்து வந்தாரு. ஓகே, அப்புறம் எம்ஜிஆர் கூட வந்து அவரும் கையில தூக்கி வந்து அப்படியே வளர்ந்து வந்தாங்க. தட் இஸ் வைப்ரேஷன் கைஸ். பேசாம கூட உங்களுக்கு சேரும். அதனாலதான் கமலஹாசன் ஃபாதர் வந்து ஒரு 5 வயசுல அவங்க சொல்லிட்டாங்க, அப்படிங்கிற நல்லா திறமை இருக்கு, எல்லாமே நல்லா செய்யறான். அவங்க ஃபேமிலி எல்லாமே அல்வாபேட், அங்கதான் நம்ம ஆஃபீஸ் வருது. ஓகே, அல்வாபேட்ல தான் நம்ம ஆஃபீஸ். இப்ப பிரச்சனை கூட போயிருக்கிற ஆஃபீஸ்லாம் அங்கதான் நாங்க வந்து பெருசா எல்லாம் பார்க்க போறோம். அந்த அல்வாபேட் ஆஃபீஸ் பக்கத்துல தான் கமலோட வீடு கூட அங்கதான் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் மாத்தி போயிருக்காங்களாம். அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, இவனுக்கு நல்லா திறமை இருக்கு, இந்த திறமையை வளர்த்து விடுவோம், அவன் காலேஜ்ல அவன் நல்லா வீணா போயிடுவான் அப்படின்ட்டு எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து அவரை வந்து இதுக்கு அனுப்பிவிட்டாங்க, ஏவிஎம் அனுப்பிவிட்டாங்க. அப்பதான் அவர் வந்து வந்தாரு. 5 வயசுல நினைச்சிட்டு வர்றாருல, அதான் அவர் ஆண்டவர். இன்னொருத்தர் வந்தார், தலைவான்றோம். ஒரு தமிழ் கூட ஒரு வார்த்தை கூட தெரியாது. அவர் வந்து அங்க வந்து ஸ்டூடியோல இருக்கிற நேரத்துல கனகரேன்னு இருந்தாராம். கே பாலா சொன்னாரா, கே பாலச்சந்திரன் வந்து எஸ்பி பாலர் சொன்னாரா, திரும்பி பாரு அப்படின்னாரு. அவர் திரும்பி பார்த்தாரா, என்ன சார்னாரு, இந்த அங்க பார்த்து ஒருத்தர் நிக்கிறான் பாத்தியா அப்படின்னாரு. இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், அவர் ஒருத்தர் இருக்கான் கனகரேன்னு இருக்கான், யார் சார் அப்படின்னு. நல்லா பார்த்துட்டு அவன் தான் சூப்பர் ஸ்டாரா வைப்பாரான் அப்படின்னாரு. தட் இஸ் அவர் ஒர்க் கைஸ். அதான் நம்ம வேலை. ஈப்போக்கு போனோம், ஈப்போல பிரசன்டேஷன் செஞ்சோம். நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணோம், நாதன் டீம் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்க வந்து ராஜ்மோகனோட டீம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து சங்கரா வந்து வந்தான், அவங்க அப்பா கூட வந்தான். இடையில வந்தாலும் முழுமையா வரல, நடுவில் வந்தாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் அவங்க அப்பா கிட்ட, இவனை மட்டும் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்க பாத்துக்குவோம், உனக்கு எல்லாம் திறமையா இருக்கு அப்படின்னு. அப்ப நான் சங்கரா கேட்டேன், வரியா அப்படின்னு. நாங்க பேசிட்டு நாங்க வந்து சண்டே அந்த ப்ரோக்ராம் வச்சோம், 4 hour ப்ரோக்ராம் வச்சோம். வந்தான், பார்த்தான், அடிச்சா 10 நாளுக்கு 10 வந்து கொண்டு அவங்க வாழ்க்கை, ஃபேமிலி வாழ்க்கையை மாத்தி அமைச்சான். நான் ஏன் இந்த உரிமையோட சொல்றேன், பெருமையோட சொல்றேன்னா, நாங்க அந்த மாதிரி கோச் பண்ணிட்டு வந்தோம். நாங்க பயப்பட தேவையில்லை யாருக்கும். நம்ம ஏன் அவனுக்கு பயப்படணும்?
ஏன்னா உண்மையா பேசணும். ஓகே, சோ உள்ளம் ஒரு உண்மை, அது உணர்வது உன் உரிமை. வாழ்க்கை ஒரு பொய்மை, உள்ளம் ஒரு உண்மை, அது உணர்வது பெருமை, எல்லாமே சகலமும். இது நான் எழுதுன தமிழ். கைஸ், லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். இதுல ரகசியம் என்ன தெரியுங்களா? நான் சொன்னேன் மலேசியாவோட கேர்ஸ் இருக்கு, அந்த கேர்ஸ் உடச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அது இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது நான் ஹேரிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் சொல்லுவேன். அந்த கேர்ஸ் வந்து நாங்க உடச்சிட்டோம். அதான் பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வன் அந்த கடைசியில வந்து அவன் போய் தண்ணி குடிப்பான்ல, அதான் மலேசியா. அதான் மலேசியா. அவர் வந்து ராஜராஜ சோழனோட குரு. ராஜராஜ சோழன் வந்து ஒரு துறவி ஆயிட்டு அப்புறம் தான் குரு ஆவார். அப்புறம் தான் வந்து அவர் ராஜாவா இருந்தார். துறவினா அவர் வந்து பாருங்க, கடைசியில வந்து அந்த அவர் தான் ராஜாவா ஆகுது. நான் வந்து துறவி ஆயிட்டு அவர் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்ப திருப்பி வந்து தான் எடுத்தாரு. அப்ப அவர் குரு சொன்ன வேலை, நீ கடாராமுக்கு போனோம், நீ வந்து ஸ்ரீவிஜயாவுக்கு போனோம், நீ வந்து சலேந்திராவுக்கு போனோம். சலேந்திரா வந்து 7 மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க, 7 மலை. சலேந்திரா கிங் ஆஃப் மவுண்டன்ஸ், சிவன். அப்ப அது எங்க இருந்துச்சு? அதான் இப்ப சுமாத்ரான்னு சொல்றோம். அதான் வந்து பிரிஸ்தாகி எல்லாமே அங்க இருக்கு. அதான் மேடான்னு சொல்றோம். அண்ட் தென் உலகத்திலே ஆகப்பெரிய பிரமிட் ஈஜிப்ட்ல இல்ல, பாடாங்கல இருக்கு. உலகத்திலே ஆகப்பெரிய பிரமிட் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே. அப்புறம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்களா, நடுவுல ஜகார்த்தால வந்து பல கிங்டம் அங்க இருந்துச்சு. பல வகையான கிங்டம் அங்க இருந்துச்சு. சுராபாயா நேற்று வச்சு நம்ம லீடர் பேசியிருந்தாங்க. சுராபாயான்னு என்ன தெரியுமா? சூரான்றாங்களே, சூரா வீரான்றாங்களே. சூரானா ஷாக்னு அர்த்தம். தண்ணிக்குள்ள இருந்தா ஷாக் ஆகுது. பாயா முதல்னு அர்த்தம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து ராகு கேதுன்னு சொல்றாங்களே, அது வந்து ஒண்ணு வந்து ஷாக் மாதிரி இருக்கும், ஒண்ணு வந்து பாயா மாதிரி இருக்கும். அத ஒண்ணு உங்களை சாப்பிட்டுரும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்த செய்த கலவை நான். மிருகம் கொன்று கலவர் வாக்க பார்க்கிறேன். நந்தகுமாரனா யாரு? கூனா இது நானு. நாயில கூன்னு சொல்லுவாங்க. மாற தாண்டி வந்துட்டேன், அதான் குமார். அப்ப நந்தகுமார், நான் சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அப்ப நந்தகுமார். அப்ப அதான் நம்ப. அப்ப இது 2 ராகு கேது வந்து நோ பிளான்ஸ் ஃபார் ராகு கேது. நான் ரொம்ப நாள் நானே சர்ச் பண்ணியிருந்தேன். அங்க பல வாட்டி நான் தேடிக்கிட்டு இருந்தேன், ராகு நான் யாரு, கேது நான். எவ்ரி சத்திரி நான் போவேன். அது சனீஸ்வரனுக்கு பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பயமுட்டாங்க நம்மளுக்கு. அப்பதான் நம்ம போவோம். கோவா படத்துல சொல்லுவாங்க, நீங்க துண்ணு குடி இல்லாட்ட கண்ணு குத்திங்கன்னு சொல்லுவாங்கல்ல. என்னைக்கு நீங்க பயந்து நம்மளை வந்து போக வச்சாங்க, இல்லாட்ட கோயிலுக்கு போக மாட்டோம். நீ வந்து 10 ரவுண்ட் அடிச்சாதான் உனக்கு வந்து இது கிடைக்கும்னு சொன்னாங்களே. ஏன்னா அந்த ஒரு ரவுண்ட் நீங்க அந்த காலத்து கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சால 10,000 ஸ்டெப் முடிச்சிட்டீங்க. காலகாலத்துல வச்சு சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்றாங்க. காலகாலத்துல 10 நிமிஷம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் நம்ம சிவனை கும்பிடணும்னு வச்சிருந்தோம். அருணாச்சல சிவா, அதாவது உனக்கு சிவன் மாரி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணுமா, சிவாவா இருந்தானா கோயட்டா இருக்கணும்னா காலகட்டத்துல போயிட்டு சூரிய நமஸ்காரம் செய். ஒரு 10 நிமிஷம். அதுல என்ன பவர் உனக்கு கிடைக்கும்? பஞ்சாரன் வாயில வந்து பஞ்சாரணும், சீனாரன் பஞ்சாரன் 5 பவர் இருக்கு அதுக்கு. அதுல ஆக்சுவலி டோட்டல் 8 இருக்கு. அந்த 8 பவர் தான் 8 புரோட்டீன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்லி அங்க வருது. நீங்க காலங்காலத்துல சூரியன் 10 நிமிஷம் நீங்க எடுத்துட்டீங்களா போதும். என்னைக்கு 10 மணிக்கு மேல எடுக்கக்கூடாது. காலங்காலத்துல சூரியன் உதிக்கல. ஏன் சூரியன் முருகன் வந்து ஒரு இது கொண்டு வந்து 2 ஆக்குனாரு. ஒண்ணு வந்து கோழியா வந்துச்சு, சேவக்கோழியா வந்துச்சு. ஒண்ணு வந்து பிகாக்கா வந்துச்சு. ஒண்ணு நேரம், இன்னொன்னு வந்து கிரேஸ். நம்ம இருக்கிற நேரத்துக்கு நம்ம கிரேஸ்ஃபுல்லா ஆகணும். அதான் நம்மளோட கடமை, அது நம்மளோட உரிமை, அது நம்மளோட கடமை. அப்ப அந்த காலங்காலத்துல எழுந்திரிச்சு நீங்க 10 நிமிஷம் நீங்க போய் சூரியன் நமஸ்காரம் செஞ்சீங்களா, உங்களோட எனர்ஜி வந்துடும். உங்களுக்கு அந்த நாளுக்குள்ள எனர்ஜி வந்துடும். நேத்தோட முடிஞ்சது. அப்ப காலங்காலத்துல ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்குறாங்க, சாயந்தரம் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸ் பிஃபோர் சன்ரைஸ், 30 மினிட்ஸ் ஆஃப்டர் சன்ரைஸ். உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. 10 மினிட்க்கு நீங்க செய்யலாம். அதே நேரத்துல ஈவினிங் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, 10 மினிட்ஸ் பிஃபோர் தட். அந்த டைம் 2 சூரியன் வந்து அருணான்னு சொல்லுவாங்க. மத்தியானம் மட்டும் 1 மணிக்கு சாப்பிட சொல்றாங்க. ஏன் சாப்பிட சொல்றாங்க? சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கனால துறவி, நம்ம ஏன் துறவின்னு, அது பேர் ரவி. இந்த மத்தியான சூரியன் வந்து ரவி, ரேடியேஷன் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ டோன்ட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டில் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நெருப்பு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப மத்திய நாள் சாப்பிடுங்க. அப்ப இடையில ஒரு டாக்டர் கேட்டேன், சார் நாங்கள் சின்ன பிள்ளை இருந்து ஆட்டரிச்சு சாப்பிட்டு வந்துட்டோம், சாப்பிடலாமா சார் கேட்டேன். சாப்பிடுங்க சார், யார் வந்து சாப்பிட வேண்டாம் சொன்னாங்க. மத்தியானம் சாப்பிடுங்க, நாங்க ரைஸ் மத்தியானம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் சுட ஒரு லெமன் குடிச்சிருங்க. ஓகே நாங்க சி கைஸ்,
இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல செஞ்சோம். விளக்கணை வந்து எங்க அம்மா துரத்தி செய்வாங்க. இப்ப சீனர் சொல்றாரு, நீ விளக்கணை வந்து தொப்புல போட்டியா உனக்கு வந்து கொழுப்புலாம் போயிடும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து உச்சியில வந்து நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து தேய்க்க சொல்லுவாங்க, உச்சி தேய்ப்பாங்க நல்லெண்ணெய். இப்ப அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம டெய்லி தேய்க்கணும், ஏன்னா சூடு வழியா. ஏன் வந்து சர்க்கரை தேய்க்க சொன்னாங்களா? சர்க்கரை அந்த டைமுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சுமா கால்சியம் மெக்னீசியம் நம்மளுக்கு வரும். இதுல இருந்து நம்ம கால்சியம் மெக்னீசியம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம சான்றோர்கள், நம்ம அவங்க சித்தர்கள்லாம் வந்து இதெல்லாம் பியூர் சயின்ஸ் கைஸ். அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம. I'm not trying to make you to do all that. You see, இவரு பால் பில்சர், US economist, அவர் வந்து ஒரு புக் எழுதினாரு, last trillion. The last trillion came from the internet business. The next trillion will come from wellness industry. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி சோ பவர்ஃபுல், ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க எங்க ப்ராடக்ட் வைக்கிற பிசினஸ்னு. நீ எது வேணுமா யாருக்கு நீ சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு குரு ஸ்தானத்து மாரி அப்படி சொன்னாரு. அப்ப அதுதான் வந்து பெஸ்ட், வந்து ஒரு ஆளை வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க மாத்துறதுக்கு. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம மாத்திருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஹாப்பி தெரியுங்களா? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்ன தெரியுங்களா? எங்க அம்மாலாம் வந்து ஏசுவாங்க, என்னடா இவ்வளவு படிச்சுக்கிட்டு எவனும் வேலை செய்யறது வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த இதை நாங்க உடைச்சோம் பேண்டமிக் டைம்ல. பேண்டமிக் டைம்ல வந்து டெய்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப தமிழ் மீட்டிங்லாம் வைப்போம். 8 மணிக்கெல்லாம் எங்க தமிழ் மீட்டிங் ஓடும். அப்புறம் பினாங்கில ஒருத்தர் வந்து ஒரு பொடியன் தான், அரவிந்த் பேரு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் இந்த ஆள் வந்து பர்சனல் 8 மணிக்கு இந்த டிவி ஆன் பண்ணி விட்டு அவர் பேசுற கேட்கணும், நல்லா பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் பேசி கேட்டு சொன்னாங்க, டேய் இந்த ஆள் வந்து 55 வயசு 60 வயசு சொல்றீங்க, அவரு செய்யறாரு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நான் அவனுக்கு கை கொடுத்தேன். ஏன்னா மாமியார சோப்பு போட்டா மகளை கட்டிக்குவாங்க சொன்னாங்களே. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. என்ன சார்ன்னு. இதெல்லாம் நாங்க வந்து எங்க அம்மாக்கெல்லாம் நாங்க சொல்றது கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ உங்க அம்மா உங்களை துரத்தி அடிக்கிறோம் இருக்குல்ல, that means we have won. நாங்க ஜெயிச்சிட்டோம், அத்தா நாங்க ஜெயிச்சிட்டோம். See, that is what we must do. நம்மள தொழிலுக்கு பெருமை வரணும், நம்மனால நம்ம குடும்பத்துக்கு பெருமை வரணும், நம்மனால நம்ம பிறந்த இடத்துக்கு பெருமை வரணும். டிக்டாக்ல வந்து நான் பேசிட்டு, டிக்டாக்ல வந்து யாரோ எடுத்து எனக்கு டிக்டாக் காமிச்சிருக்காங்க என்ன நினைச்சிருக்காங்களுக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்களா, இதான் டாக்டர் மகான், இது எங்க சங்கர மகான் மர்த்தா பேர் அப்படின்னு. அங்கேருந்து என்னை கூப்பிட்டானுங்க, என்னடா டே உங்க டாக்டர் நாங்க இருக்குன்றாங்க அப்படின்னு. ஆமா சார், உங்களுக்கு என்னைக்கு நான் மர்த்தான்னு சொன்னேன். அவங்களுக்கு பெருமையா இல்லையா? அப்ப நம்மனால நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கணும், நம்மனால நம்ம தொழிலுக்கு பெருமையா இருக்கணும், நம்மளால நம்மளுக்கு பெருமையா இருக்கணும். ஏன்னா நம்மளும் போறோம். நம்ம நினைக்க அடுத்த வாரிசுனா நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு லைன் வேற, நம்மளோட லைன் வேற. அங்க மீட் பண்ணுமா கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனா நம்ம போய் அடுத்த வாரிசு யார் தெரியும், எங்கேயோ போய் பிறக்க போறோம்ல. அப்ப அவங்களோட நம்மளோட டிஎன்ஏ சிஸ்டம் அங்க பாப்பாங்க. அப்ப ரெக்கார்டிங் சிஸ்டம் பாப்பாங்களா, மேல பாப்பாங்க. சரி இவன் எங்க போயிருக்கான், என்ன போய் செஞ்சிருக்கான், ஓகே இவனை வந்து இவன் ஒண்ணுமே செய்யல, வீட்லயே தூங்கிட்டே இருந்தான், இவனை திருப்பி சூடானுக்கு அனுப்பிவிடு, அங்கதான் சரியா இருக்கும் அவன் வாழ்க்கை அப்படின்னு. அதை ரோகாயானுவாங்க, அங்க கஷ்டப்படணும். சரி ரொம்ப கஷ்டப்பட்டான், வேலை செஞ்சு ஒண்ணுமே வாய்ப்பு வரல அவனுக்கு. பாவம், அவனை வந்து இதுக்கு அனுப்பிவிட்டுரு, யூரோப்புக்கு அனுப்பிவிட்டுருவோம், இல்லாட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டுரு. அது போகாயான்வாங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அங்க என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை, போகாயா. ஓகே, இல்லாட்டி இவனை வந்து இங்க அனுப்பிவிட்டுருவோம், இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம். ரொம்ப நல்லா கும்பிட்டு இருக்கான், இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டுருவோம். அதான் யோகா. You see guys, யோக பூமி, ரோக பூமி, போக பூமி, காலகாலமா அப்படிதான் வாழ்க்கை ஓடி இருக்கு. இங்கதான் வந்து சைக்கிள் ஆஃப் சோல்ஸ் ஹேப்பனிங் guys. இது நம்புறீங்களோ அது முக்கியம் இல்லை. ஆனா சோல் லெவல்னு வந்துட்டோமா, இதுதான் உண்மையா. இதுல சோல்ல வந்து 3 சோல்ஸ் இருக்கு. வெஜிடேட்டிவ் சோல்ஸ், அது எங்கேயும் மூவ் பண்ணாது, என்ன சொன்னாலும் அப்படிதான் இருக்கும், சொரண சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா, நீ வெஜிடேட்டிவா சொன்னா அடியில வேறு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த சோலுக்கு வந்து பலன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ரெடிஷா மாறும், இல்லாட்டியா ஒரு வெஜிடபிளா மாறும், ஏதாவது ஒரு பலன் வரும், ஆளுங்களுக்கு பலன் இருக்கும். அப்ப இப்ப வந்து நம்ம உட்கார வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சு வேற வைக்கிறாங்க, அதான் வந்து ஜும்ப. சோ அது வெஜிடேட்டிவ் சோல். 97% வாழ்க்கையில மக்கள் வந்து வெஜிடேட்டிவ். இது நான் சொல்லல, அரிஸ்டோட்டல் சொன்னாரு. இன்னொரு சோல் வந்து எபிடேட்டிவ் சோல், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஓடுறாங்க கூட தெரியாது, எந்திரிச்சா ஓடணும், ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மளாம் அப்படிதான் ஓடிட்டு இருந்தோம். ஓகே, காலமே நீ எங்க கொண்டு போய்க்கிறாய் சொல் பாட்டு இருக்குல்ல, அது ஓடிக்கிட்டு இருக்க சோல். அப்ப அந்த மாதிரி சோல் இருப்பாங்க, எபிடேட்டிவ் சொல்லுவாங்க. 3வது சோல் தான் ரேஷனல் சோல்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் இருக்காரான்னு கேட்பாங்க, இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, அவங்க ரேஷனல் சோல்ஸ். எல்லாமே ரேஷனலா பார்ப்பாங்க, லாஜிக்கா பார்ப்பாங்க. சோ நம்ம வந்து எங்க இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து we are soul energy guys. This is a realization we has come. இப்போ 2010 பிறந்த பிள்ளைங்க வந்து ஜெனரேஷன் ஆல்பான்னு வாங்க. They know who they are, they know what they want. அவங்களுக்கு எடுக்காம இருந்தா சரி. நம்ம
தே ஆர் வெரி பியூர் எனர்ஜி. அப்படியே வராங்க. நீங்க பாருங்க அந்த சூப்பர் ஸ்டார். நான் அன்னைக்கு நேரத்து கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி எப்படி எஸ்பி பாலா சொன்னாரு, இந்த பாடலாம் நான் பாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி பாட்டு வாங்கினேன், எம்எஸ்சி விசிக்கணும், என்ன மாதிரி அடிலாம் வாங்கியிருக்கேன், இந்த பொடி என்ன அப்படியே வந்து படிச்சுட்டு போறான் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க வந்து இயற்கையாவே வராங்க, அப்படி சுயரூபம், அதான் சுயம்பு. அப்ப நிறைய வரவங்களாம் இப்ப சுயம்புவா வராங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற சிஸ்டம் இல்ல, காட்டுற சிஸ்டம். வாட் யூ டூ ஸ்பீக் சோ லவுட் ஐ கான் ஹியர் வாட் யூ சே. நீ எனக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ செய்யறதா எனக்கு புரியுது. அப்ப நான் செஞ்சுட்டு தான் பேசணும். நான் வந்து பிளாட்டினம் பேக்கேஜ் வாங்கினா 22 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படி சொன்னா, அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது முதல்ல நான் சாப்பிடுறதுக்கு நான் வாங்குறேன். அப்புறம் என்னோட நான் காட்டுறேன்ல, எனக்கு 62 வயசு. நான் ஒரு யங்ஸ்டர் சொன்னா, டாக்டர் மா சார் நீங்க 62 வயசா சார், என்ன சார் எங்கமே இருக்கீங்க, யூத் ஆடுறாங்களா? தட் மீன்ஸ் ஐ வாக் மை டாக், ஐ டாக் மை வாக். இது நாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்க குருங்க சொல்லிக் கொடுத்தது அந்த காலத்துல. எது செஞ்சாலும் நீ முதல்ல செய், அப்புறம் தான் போய் பேச அப்படின்னு. நம்ம வேலை வந்து கரங்கத்தை எடுத்து ரொசாந்தா நாக்கடியில போடுறது, அதான் நம்ம வேலை. ரொசாந்தாவோட பவர் என்ன தெரியுங்களா? இட்ஸ் நாட் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் வந்து இலை சாப்பாடு சாப்பிடறோம் நம்ம அடிக்கணும்ல, அந்த சோப்பு அதான் ஸ்டெம் செல். இது வந்து பிள்ளை தாட்சின்னு சொல்றாங்களே, பிளசண்டா. அப்ப அந்த பிளசண்டா தான் பிள்ளைக்கு சாப்பாடு. ஒரு தாய் வந்து நல்லா சாப்பிட்டாங்க, பிளசண்டா இருக்கும். அந்த பிள்ளை வந்து உள்ள இருக்கிறது, அந்த கருவுக்கு வந்து அங்க சாப்பாடு அங்க அந்த பிளசண்டால தான் வரும். இந்த பிளசண்டா வந்து பிளக்டுன்னுவாங்களா, இந்த மீனிங்க சாப்பிடுங்களா அந்த மாரி. அப்ப அந்த பிளசண்டால இந்த இடத்துல தான் ரொசென்டா. அப்படிப்பட்ட நேரு கூட லார்ட் மவுண்ட் பேட்டனோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க தான் அப்பயும் பூ வச்சு விடுவாங்களாம், அந்த சோப்பு ரோஜா. அந்த ரோஜாவோட பவர். அப்ப அந்த ரோஜா தான் ரொசென்டா. மீதி நான் இந்தியாவுக்கு போற நேரத்துல என்ன சொன்னா, இந்தியாவுக்கு நம்ம இந்த கம்பெனி நல்லா ஓடும், ஆனா அவன் தொடர்றதுலாம் சூப்பர்னுவாங்க, சூப்பர்னுவாங்க, கண்டிப்பா ஓடுன்னு சொன்னேன். இப்ப நேரு ரோஸ் போட்டாரு, ரோசா ரோசா, அடே ராசா ராசான்றவங்களே, அது ரோசா தான். அப்ப ரோசாத்தி, ராசாத்தி, ரோஸோட பவர் ரொசென்டா. ஸோ ரோஸ் ரொசென்டா கைஸ், வெரி பவர்ஃபுல் ப்ராடக்ட். நானே என் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வி நோ த டிஃபரன்ஸ். ஏன்னா நாங்க 3 எடுத்தோம். ஆரம்பத்தில் டபுள் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க, அது 2 தான் பவர். அந்த பவர் கூட நான் ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன். நான் நார்த்ல போய் பேசுற நேரத்துல, அங்க பேசுற நேரத்துல, ஓகே கைஸ், நான் இங்க 5 more minutes நான் முடிக்க போறேன். நான் வந்து நார்த்ல பேசுற நேரத்துல, பினாங்ல பேசுற, அது மஞ்சோன்னு இடம், சித்தியாவான்னு சொல்லுவாங்க. அங்க நான் பேசுற நேரத்துல ஒரு குரூப்ல பேசியிருந்தோம். அப்ப ஒரு இன்சூரன்ஸ்காரன் பேசுற கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படிதான் அவர் சொன்னாரு, சார் நம்மளாம் வந்து நெட்வொர்க் மார்னிங் கம்பெனிக்காரன் கொண்டாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நானும் செஞ்சேன் சார். நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், இங்க வந்தோம், அதை பத்தி கொண்டாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, நான் சொன்னேன், என் 10 வருஷமா என் கூட வந்து எம்இல கஷ்டப்பட்டவங்க இப்ப கொடி சொன்ன ஆயிட்டாங்க சார், அப்படி சொல்லிட்டு இருந்தோம். 2 வாரம் பிறகு என்னை கூப்பிட்டாரு, சார் எங்க அம்மா ரொம்ப முடியா என்ன கோமால போயிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவர் சரிங்களா, நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசுனீங்களா, ஐ திங்க் அது எங்க ஹெல்ப் பண்ணும். சி, நீங்க வந்து இதயத்துல இருந்து பேசுனீங்களா, அது அழகா போய் சேரும். அங்க அப்ப முடிவு எடுக்க மாட்டாங்க, எப்பயாவது முடிவு எடுப்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், சார் I'm going to share something to you and I know this is going to be powerful for you and I know you'll want to take it, maybe not now, maybe sometime in the future, but let me show you. This is how you present one-to-one, guys. I know you'll do this, I know you want to take this. அப்ப நீங்க பேசுறது வந்து அவன் எடுக்கிற மாதிரி, சார் எடுங்க சார் கொஞ்சம், அந்த மாதிரி இல்ல. ப்ரொஃபஷனலா பேசுறது வந்து, this is fantastic, if you have the money you will come now, but let me show you so that one day when you make decision you will make a decision. அப்படி சொன்னேன். அந்த டைம்ல வந்து ஒரு லேடி அது ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாமே சிங்கிள் லேடிஸா இருந்தாங்க அங்க. அப்ப ஒரு லேடி என்ன வந்து சொன்னாங்க, சார் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன் சார், நான் வந்து 3 மாசம் 4 மாசமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன சார் அது எடுத்தா எனக்கு வாந்தியா வருது, தொயலா வருது அப்படின்னு. சிஸ்டர் உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். 50 வயசுன்னாங்க. சிஸ்டர் 50 வருஷம் சரக்கு உள்ளுக்கு வச்சிருக்கீங்க, 9 ஓட்டை கொடுத்துருக்காங்க கடவுள், ஏதாவது ஒரு ஓட்டை வெளியே வரணும்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் வெளியே ஆகுதுன்னு. அந்த சரக்கெல்லாம் வெளியாகுதுன்னு சொன்னேன். வெளியாகிறது வந்து உங்க ஸ்கின்ல இருந்து வெளியாகும். சில பேருக்கு அறுப்பு வரும் ரொம்ப. That means your acids all coming out, guys. Cancer loves acid no. So கூட acid இருந்துச்சுன்னா அது உள்ள குத்தும், அதை வெளியாக்கும் போத. அதான் நிறைய தண்ணி குடிக்கணும், அல்கலைனா இருக்கணும். 2வது வந்து மூக்குல வரும், சளி சரியா சிந்துவீங்க, அதுக்கு நீங்க உடனே சளி வருதுன்னு மருந்து போட்டோம், அங்கேருந்து வெளியே வரும். சில நேரத்துல கண்ணில் தனியா வரும், சில நேரத்துல காதுல வரும், சில நேரத்துல எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கும், எங்கேயாவது வந்து அதுக்கு ஒதுருக்கோ அது வெளியே வரும். அதான் அதோட பவர், அதான் ஹீலிங் கிரைசிஸ்ன்றாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்பதான் நீங்க ஹீலிங் கிரைசிஸ் போட்டா கூகுள்ல வந்துருந்தேன். அண்ட் தென் நீங்க சாப்பிடுங்க ப்ராடக்ட். ஸோ அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், எங்க போனோம், எங்க போய் கொடுக்கணும் அப்படி சொன்னேன்.
நீங்க சொல்லிடாங்க போங்க சார். See, even though I'm a trainer, coach and all that, but when I come to my business, I'll do it like office boy. ஏன்னா அதுக்கு நம்ம அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும். அப்ப நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு வரேன் சார், நாங்க போய் கொடுக்குறேன் சார் அப்படின்னு. நாங்க அவங்க என் சிஸ்டர் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. போனேன், எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நான் சார் சிஸ்டர் எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்க சரி நான் வரேன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஒன்னே ஒன்று நான் செய்யறேன் சார், சிஸ்டர் நீங்க விட்டுங்க, நானும் சாயம் கும்பிட்றேன், நீங்களும் சாயம் கொடுங்க, அப்புறம் கடவுள் விட்டுருவோம் அப்படின்னு. நான் வந்து ஒரு 3 மணிக்கு மத்தியானம் கொடுத்தேன். அவங்க என்ன வந்துச்சுன்னா ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்களா. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சார் அவங்க எந்திரிச்சிட்டாங்க சார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது நடந்தது வந்து வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே. ஆனா அவங்க பேர் விட்டாங்க சாட்டர்டே. That is the power of the stem cells of placenta cell, guys. Please don't underestimate that. And ஏன் அவங்களுக்கு உடனே வேலை செஞ்சு அதுவும் நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா அவங்க கோமால இருந்தாங்க, மைண்ட் வேலை செய்யல, மைண்ட் செத்து போயிடுச்சுல, அப்போ நேரா போய் பாடிக்கு வேலை செய்யுது. கைஸ், always come to a point. நம்மளுக்கு வந்து 3 எனர்ஜி தான் இருக்கு, கடவுள் கொடுத்த சொத்து. நம்மளோட சொத்து 3 தான். ஒன்னு பாடி, அதான் கோயிலுக்கு போனா நம்மளுக்கு வந்து மணி அடிக்கிறாங்க, வைப்ரேஷன் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. பாடி தான் நம்மளோட சொத்து, முதல் சொத்து. இந்த பாடியை நீங்க சரியா டேக் கேர் பண்ணிட்டீங்களா, வாழ்க்கை பெருசா சிறப்பா இருக்கும். பாடி தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் சன் என் சில்ட்ரன் ரொம்ப பாடிக்கு ரொம்ப முக்கியம். ஜிம்முக்கு அவங்கள பார்த்து நான் ஜிம் போறேன், மாங்கோட போட்டி போடுறேன். பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்க வந்து செத்து போயிட்டீங்களா, இன்னொரு பவர் போயிடும் உங்களோட சத்து. உங்க மூச்சு, ஓடி வந்த மூச்சு நின்று விட்டா போச்சு. கட்டுறது என்ன, கக்காது என்ன. இசி நீங்க ஓடி வந்த மூச்சு போச்சு போச்சு தானே எல்லாமே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாடின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பணம் தான் சரி அது. ஆனா அழகா இங்கிலீஷ்ல வந்து பாடின்னு சொல்லுவாங்க. நீங்க தான்சிரியா இருக்கலாம், ரத்தம் இருக்கலாம், யாரா இருக்கலாம். சோ 2வது மூச்சு, பாடி, 2வது மூச்சு. அதான் மூச்சு பயிற்சி செய்யணும். நீங்க வெள்ளக்காட்சி செய்யறா, நீங்க யூடியூப் போனீங்களா, எல்லாம் வெள்ளக்காட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வயசான எல்லாம் செய்யறது இல்ல. அது என்ன பிராணாயாமாசனம், சோஹம் சொல்லுவாங்க. சோஹம் 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 ஹம்சா, சோஹம் 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 ஹம்சா. இந்த மூச்சு இப்ப இங்கிலா பிங்களா சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதோட ஒன்னா காக்குறதா உங்க வேலை. அவேர்னஸ் ஆஃப் யுவர் பிரெத், கான்சியஸ்னஸ் ஆஃப் யுவர் பிரெத், அதான் பிராணாயாமா. அது வந்து ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இப்ப யூடியூப்ல நிறைய இருக்கு. நாங்களாம் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு போச்சு. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியல. அது இப்பதான் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. சோ 2வது உங்களுக்கு வந்து மூச்சு. அதான் வந்து பேண்டமிக் டைம்ல மூச்சு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 23,040 மூச்சு. எப்படி சார் உங்களுக்கு கரெக்டா தெரியும்? அந்த கூகுள்ல போட்டிருக்காங்க 23,040. சில இடத்துல போறாங்க மோர் தென் 23,000, ஸ்பெசிஃபிக்கா தெரியாதுனாங்க. 23,040 மூச்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நம்ம என்ன செய்யறோம், ஒருத்த மேல கோவம் மாட்டோம் அப்படின்னா அங்க போச்சு மூச்சு. அப்புறம் வந்து சோகமா ஆயிடும், அங்க போச்சு மூச்சு. சும்மா கத்திக்கிட்டு இருக்கோம், அங்க போச்சு மூச்சு. ஓடி வந்த மூச்சு நின்று விட்டா போச்சுன்னா இந்த டைம் இந்த மாதிரி கூட மூச்சு போகுது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். 1 மினிட் ஓடிடுச்சு. 2வது என்ன, 3வது சொத்து நம்மளுக்கு இருக்குது செலஸ்டியல் எனர்ஜி. செலஸ்டியல் எனர்ஜி உங்களுக்கு மேல ஒரு பெரிய ஹை ஸ்டார்ஸ் எனர்ஜி இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் கால் தட் கடவுள் கூப்பிடாதீங்க, மாட்டிக்குங்க. நீங்க அங்கேயே மாட்டக்கூடாது, மூச்சுலயே மாட்டக்கூடாது, உங்க பாடியில மாட்டக்கூடாது. அப்ப நான் எங்க இருக்கணும்? யூ மஸ்ட் டூ திங்ஸ் வித்வுட் அட்டாச்சிங் டு எனிதிங். ஓகே, யூ மஸ்ட் டூ திங் வித்வுட் அட்டாச்சிங். எது? அதனாலதான் நீங்க பாருங்க, விநாயகரோட ஆரம்பிப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேலான்னு சொல்லுவாங்களே, அந்த மேலா வச்சுப்பாங்க. அங்க போய் அவனை இறக்கி விட்டுருவாங்க. அப்ப கடவுளை இறக்கி விட்டுருணும். அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நெவர் tie your life to anything guys, very important. இப்ப நான் போன்ல இந்த ஒயரை போட்டிருக்கேன், இந்த போன் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவன் இருப்பான் கூட, அவனை விட்டுறணும் போது. அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். அவன் உங்ககிட்ட போய மாட்டான், எப்பயும் நம்ம கூட இருப்பாங்க. அவனை வாடா போடின்னு சொன்னோமா, நம்ம வந்து பொறுமையா கூப்பிடுன்னு அர்த்தம். ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச மாரியம்மா, ஆளாக்கன அரிசிய பாலாக்க வனப்பட்டு போறியம்மான்னு சொல்லுவோம், உரிமையான சொல்லுவோம். அப்புறம் உள்ள கொண்டு வந்துட்டோம், உள்ளுக்கு ஐக்கியமாக்கிட்டோம். இதான் நம்மளோட வேலை. கேன் யூ டூ தட் கைஸ்? டைனஸ் குளோபல் வெளியே இருந்தா மத்தவனோட சொத்து, உங்களுக்குள்ள இருந்தா அது உங்களோட சொத்து. வெளியே இருந்துச்சுன்னா அது சிலை, உங்க கூட இருந்துச்சுன்னா அது நீங்களா மாறிட்டீங்க. நினைவால சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவா. நான் சிலை செஞ்சு வச்சுட்டேன், வந்து உட்காந்துருமான்னு கூப்பிடுறோம். பிறந்த வந்த போதில் நெஞ்சில் தெய்வம் குடியிருந்தது, வயது வந்த போது அங்க மயக்கம் வந்தது, வைத்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது, குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று. This is what we need to do guys. Go back to your childhood, go back to the energy guys. Malaysian guys, very important.
நம்மனால நிறைய இந்தியன்ஸ் வாழ போறாங்க, நம்மனால நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டைனஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. நம்ம உரிமையோட எடுக்கணும், பெருமையோட எடுக்கணும். இந்த வர ஜேம்ஸ் பாண்ட் அவதான் டாக்டர் நோ தான் ஆரம்பிச்சான். அப்ப அவன் கையில போன் கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல, காடியில இருந்து போன்ல பேசினான். அதெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டோம். அப்ப நான் வந்து எப்ப அந்த 1962 அப்பதான் நான் பிறந்திருக்கேன். அந்த படத்தை வந்து எங்க அப்பா வந்து நான் வந்து 3 வயசுல இருந்து அப்புறம் வந்து 10 வயசுல பல வாட்டி நான் பார்த்திருக்கேன். அப்பயே போன் இருக்குன்னு நம்ம நினைச்சோம், அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இமேஜினேஷன் தான். அப்போ எழுதுது வந்து இப்ப வந்துருச்சுல்ல. அப்ப இப்ப நீங்க நினைக்கிறது கண்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். இது நீங்க கண்டிப்பா உணரணும். இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல வந்து அவன் என்னென்ன சொல்றான், நான் ஏன் போய் பார்த்தனா, இது என்ன இப்ப சொல்ல போறாங்க, என்ன கருத்து கொடுக்க போறாங்க அப்படின்னா, இதான் வரப்போகுது. நீங்க மட்டும் கேர்ஃபுல்லா இல்லாட்டியும் ஏஐ வந்து உங்களை டேக் ஓவர் பண்ணிடும். உங்களுக்கு பேச்சு வாய் யூ கேனாட் டாக் எனிமோர், ஏஐ வில் டாக் ஃபார் யூ. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யறது? இப்பயே நடந்துருச்சு. ஒரு 30 பேர் செய்யற வேலை வந்து ஏஐ செஞ்சிருது. 30 பேர் செய்யற வேலை வந்து ஏஐ செஞ்சு 300 பேர் செய்யற 3 ஏஐ செஞ்சிருது. அப்பனா நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. அங்க அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுங்கப்ப அவங்க வந்து இதுல கொண்டு வரணும். அப்ப அவங்க ஏஐ செஞ்சு ஏஐ கூட எப்படி கலந்து செய்யணும்னு செய்யணும். இப்ப டிக்டாக்ல ஏஐ இருக்கு, ஃபேஸ்புக்ல ஏஐ இருக்கு, கென்வால ஏஐ இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு பாட்டு போட்டேன். அந்த ஏன்னா நாங்க வந்து அந்த இடம் தான் பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்ச இடம். அங்கதான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்த இடம். அந்த கோயிலுக்கு நானும் வைஃபும் அர்ப்பணிச்சிருக்கேன் எங்க வாழ்க்கைய. அது நான் போட்டேன். அப்ப அதுல வந்து நான் போட்டோன்னு அது ஒரு பாட்டு போடுச்சு. யாரோட பாட்டு? வடிவேலோட பாட்டு. அப்ப அந்த பாட்டுல அந்த படத்துல வந்து ஆக்டர்ஸ் நடிப்பாங்க, அவங்க தாளாட்டு பாடுவாரு. அப்ப அந்த பாட்டுல சொல்லுவாங்க, நான் யாருக்கும் நான் வந்து கொடுக்குறேன், நீ என்னையே ஐக்கியமாயிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இது ஏஐ போட்டு விட்டுருது. இப்ப பாட்டுல நம்ம சூஸ் கூட பண்ண தேவையில்ல கைஸ். இந்த டைம்ல தான் வந்து நீங்க டபுள் கோடி சொன்ன கூட ஆகலாம். ஏன்னா எல்லாமே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. சோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் கைஸ். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் தான் அஸ்திவாரம் போட போறோம். நாங்க தான் சிங்கப்பூர் தான் மெயின் அஸ்திவாரம் போட போறோம். சிங்கப்பூர்ல இருந்து ஜேபி நாங்க கொடுத்து போறோம். அப்படி நீங்க வாங்க ஜேபிக்கு. நாங்க இங்க இருந்து இறங்கணும். நான் காயத்ரி சொல்லிட்டேன், காயத்ரி நம்ம இறங்குவோம். எல்லாமே இறங்கி மிஞ்சி நாங்க என்ன செஞ்சோம், ஒரு பஸ் எடுத்து இறங்கணும். அங்க ஒரு 20 பேர் அங்க கொண்டு வந்தாங்க. இங்க 30 பேர் பண்ணணும், 50 பேர் வச்சு கொளுத்தணும். இப்ப மலாய்க்காரங்க வராங்களோ வரலையோ அது அவங்க பிரச்சனை. மலாய்க்கார வராம இருந்தா நான் தமிழ்ல ஓட்டலாம், மலாய்க்கார வந்தா மலாயில ஓட்டலாம். என்ன மொழியை ஓட்டுற முக்கியம் இல்லை, பவரா ஓட்டலாம். அப்புறம் தமிழ்நாடுலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி தமிழ்ல செய்யலாம். அவங்களுக்கு திருப்பி தமிழ்ல ஓட்டலாம் இல்ல. சோ எப்படியோ நம்ம செய்யலாம். நம்ம வேலை வந்து ஆளுக்கு கொண்டு வருது. இன்னில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். நான் இன்னில இருந்து என்னோட வேற ஒன்னும் திங்க் பண்ணாதீங்க, மனசுல வேற ஒண்ணுமே நினைக்காதீங்க. அதான் பவர். டாக்டர் மகா என்ன சும்மா இதே செஞ்சுட்டு இருக்காரு, தூங்காம செஞ்சிருக்காருன்னா, நான் ஒண்ணு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அது முடிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன். அதே மாதிரி நீங்க செய்யுங்களேன், அப்ப பிரபஞ்சம் வந்து உங்க மேல உட்காந்துரும். இன்னில இருந்து ஒரு முடிவு எடுங்க. If it is to be, it's up to me. மதர் இன் லா சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அதான் MIL. ஐ சின்னது, அதான் நீங்க. லயன் பின்னால LION லயன். மில்லியன் வார்த்தையிலேயே ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தான் எம்ஜிஆர் அடிமை பெண் படத்துல வந்து ஒரு சிங்கத்தை வாங்கி அவரா அந்த சிங்கத்தை வளர்த்து 10 வருஷம் அந்த சிங்கத்தை வளர்த்து, சிங்கம் பேர் ராஜா, அது கூட ஃப்ரெண்ட் ஆகி அந்த சோல் கூட ஃபைட் பண்ணாரு. அப்ப சிங்கம் விட்டு கொடுத்துச்சு. ஆனா அந்த சைட் அவ்வளவு இயற்கையா இருந்துச்சு. வெள்ளக்காரன் அந்த மாதிரி படத்தை எடுத்து காட்ட அவனே ஆச்சரியப்படுறான். ஏன்னா 2000ல வந்து ஒரு படம் வந்துச்சு கிளாடியேட்டர்ஸ்னு. அதுல வந்து ரசல் க்ரோ வந்து அந்த ஃபைட் வந்து ஒரு டிஜிட்டல் புலி கூட சொல்லப்படுவாரு. எப்படி இந்த ஆள் வந்து அந்த காலத்துல அப்படி ஃபைட் பண்ணார், பாடி எல்லாம் மாறிடுச்சு அதுக்காக. அதான் தமிழன் சார். ஒண்ணு செஞ்சானா கரெக்டா செய்வானுங்க, செய்ய மாட்டானுங்க. அந்த தமிழுக்கு நம்ம சொல்லுவாங்க, கல் தோண்டி மண் தோண்டி அப்படின்னு சொல்றோம். ஆனவன் தான் ஆண்ட பரம்பரை திருப்பி ஆடுன்னு சொல்றோம். சொல்றது மட்டும் இருக்கக்கூடாது, செய்யணும் நம்ம. அப்பதான் நம்மளுக்கு பெருமை. சரிங்களா? சோ ரொம்ப பேச வேண்டாப்ப. நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவெடுங்க. யோசி மாத்தி ரூம் போட்டு ஓசி. ஒவ்வொரு ஆளும் உட்காந்து நீங்க ரூம் போட்டு யோசிச்சீங்களா, என் மூலியமா ஒரு 10 பேர் வரணும். நானே இப்ப இறங்கிட்டேன். நம்ம எப்படி அந்த கிரௌட் கொண்டு வரணும்? ஏன் நம்ம தமிழுக்காக. நான் ஏன் அந்த கிரௌட் கொண்டு வரணும்? நம்மளுக்காக நம்ம கொண்டு வரணும். இப்ப எல்லாத்தையும் நம்ம தூக்கி விடணும். பெண்மணி நம்ம கிட்ட தான் வரணும். அங்க இந்த ஐகான் ஆண் நம்ம கிட்ட தான் வரணும். அப்படியுமே நம்ம இருப்போமே, நம்மனால அவங்க வளரணும். ஒவ்வொரு ஆளும் பிரசன்டேஷன் கத்துக்கணும். How to do the presentation in English you must learn. நாங்களாம் எப்படி கத்துக்கணும் இங்கிலீஷ்லாம்? போட்டு ஹேட் போட்டு கேட்போம். நாதன் சார் நான் கேட்பேன். ஏன் கேட்கறேன்னா, நான் ஃப்ரீயா இருக்கா போட்டு கேட்டுட்டே இருப்பேன். அப்ப அவர் மாதிரி என்னால பேச முடியும். அப்ப தமிழையும் அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல ஐ ஒன்ட் வேஸ்ட் மை டைம் கைஸ். எனக்கு இந்த வாட்ஸ்அப் பாக்குறது எனக்கு பிடிக்காது. சும்மா போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் எப்ப நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் பார்ப்பேன். உங்க நல்லா இருந்தா எடுத்துக்குவேன், நல்லா தான் delete பண்ணிடுவேன். ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் வாட்ஸ்அப். ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் டெலிவிஷன். என்ன எனக்கு வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த படத்துல பார்ப்பேன். அப்ப இப்ப யூடியூப் கூட வெரி பவர்ஃபுல், ஏஐ வெரி பவர்ஃபுல். ஒரு படம் பார்த்தோமா
கரெக்டா அழகா அந்த படத்தை இறச்சி பண்ணி கொடுத்துரும். அப்ப அடுத்த படமே அது தகுந்த மாதிரி வரும். யூடியூபோட AI so powerful. So why not you do that guys? ஒரு 30 நாள் நீங்க செய்யுங்களேன். இப்ப 30 நாள் கூட தேவையில்ல, ஒரு 3 நாள் நீங்க செய்யுங்களேன், நீங்க டைனஸ் ஆயிருவீங்க. நீங்க டைனோசர் ஆக மாட்டீங்க, டைனஸ் ஆயிருவீங்க. அப்புறம் ஆளுங்க உங்களுக்கு தேடிட்டு வருவாங்க. அப்படிதான் ஆளுங்க எங்களை தேடி வராங்க. சரிங்களா? சோ வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தது தருமுறை. நன்றே செய், அது நன்றாக செய். ஒன்றே செய், அது ஒன்றாக செய். எப்பான் இப்ப வந்து இதை வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. என்னைய வளர்க்கறது உங்க இதுல என்னோட வைப்ரேஷன் போய் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இந்த வீடியோ நீங்க எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் 10 பேர்ல ஒரு ஆறு மலேசியால 10 பேர்ல வந்து ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்றாங்க. அது மலாய்க்காரன்னா, சீனன்னா, தமிழ்நாடுல என்ன, ஒரு பிள்ளை வளர்ந்தா செத்து போன தானே. பேண்டமிக் பண்ணுக்கு வந்து 16% லேடிஸ் தற்கொலை பண்றாங்க. இப்ப 83%. அப்ப யாராவது இறந்து போறாங்களா? நம்ம எந்த பிள்ளை இருந்தா யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னால, அப்ப எல்லாம் பிள்ளை நம்ம பிள்ளை தானே. பேண்டமிக் டைம்ல தண்ணி இருந்துச்சு, எவனும் போய் ஹெல்ப் பண்ண, நம்ம ஆளுங்க போய் ஹெல்ப் பண்ணாங்க. கித்தான்னு கொண்டு வந்தாங்க. மலேசியால பல ஆண்டு பிரச்சனை வச்சு மக்கள் சக்தின்னு இறங்கினாங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் செஞ்சாங்க. இந்த எஸ்டேட்ல வந்து நம்ம தான் போய் இறங்கணும், எல்லாமே நம்ம தான் செஞ்சோம்ல. எல்லாம் சொல்றது பெருமை இல்ல, செஞ்சு காட்டணும் நம்ம. இப்ப ஆஃப்லைன் நம்ம அப்பா அம்மா செஞ்சுட்டாங்க. எங்கேயோலாம் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களாம். அவங்க கஷ்டத்தை நாங்க பார்த்துருக்கோம். அந்த கஷ்டத்தை நம்ம வந்து இப்ப நீங்க செய்யற கஷ்டமே இல்லை. ஓகே, பிஃபோர் ஐ எண்ட் கைஸ், நான் வந்து சீன ட்ரைனிங் சென்டர்ல நான் சொல்லுவேன், நீங்க ஏன் கஸ்டமர்னு சொல்றோம்? ஏன்னா கஸ்டமர் ரொம்ப கஷ்டம் தான் கொடுப்பாங்க. கஷ்டம் வந்து ஏன் கஷ்டம் சொல்றோம்? அவங்களும் கஷ்டம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ்ல வந்து கஷ்டம்னாலே கஷ்டம் தான். அது நீ கஷ்டப்படுறதால கமிஷனை கூட கொடுக்குறான். கம்பெனிக்காரன் சுலபமா ஏஐல செஞ்சிட்டானா அவன் எல்லாமே சுலபமா செஞ்சிடும். நம்மளுக்கு எங்க வேலை இருக்கு? அப்புறம் நம்மளுக்கு கமிஷனை கொடுக்க மாட்டானுங்க. Commission means committed to a mission. I am doing this diners not for Harry. I am doing this diners not for Dr. Maha. I am doing this diners not for Coach Adi. I am doing this diners not for Nathan. I'm not doing this for Morgan. I'm not doing this for Aravan. I'm not doing for anybody. I'm doing for the Prabhajam. ஏன்னா அது என்னை தேடி வந்திருக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. மேல போய் என்ன கேட்கும், நீ என்ன செஞ்ச அப்படின்னு. நான் எங்க அம்மா பாத்துக்கிட்டேன், எங்க அப்பா பாத்துக்கிட்டேன். இல்ல நீ என்ன செஞ்சேன்னு. இல்ல எங்க வீட்டு தாத்தாக்கு சரியான முடிய வச்சா பாத்துக்கிட்டேன். இல்ல நீ என்ன செஞ்சாங்க. அவங்க நான் அனுப்புனேன். எனக்கு பேர் நீ உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தல, எவ்வளவு பேர் வாழ்க்கையை மாத்தி அமர்த்தி கொடுத்தல, அது செய்யாம நீ வந்திருக்க. திருப்பி வச்சுட்டுருவாங்க. திருப்பி கீழே வந்து என் பிள்ளை அழுகுதுன்னா, ஐயோ திருப்பி வந்து இங்க மாட்டிக்கிட்டோன்னு அழுவோம். அதை சுற்றாமத்தில் அடிப்பாங்க. கைஸ், அந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். சந்தோஷமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு டாக் மச். நம்ம வந்து டைனஸ் குளோபல் வெற்றி நம்பிக்கை வெற்றின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிங்க. If you have a husband, sit down with your husband, plan out your plan. If you have a wife, sit down with your wife, plan out your plan. If you are alone, sit down with the mirror, plan out your plan. Because if you don't have your spouse to support you, you will become a mouse. If you don't have a mirror to support you, you will become terror always. The mirror image is very important. And the mirror பார்த்து பேசுறது நம்மளோட கடமை. சரிங்களா? வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துதல் தருமுறை. பாருங்க, நம்மள எப்பானுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு இருக்கு. தமிழ் மீட்டிங்ல வந்து கரெக்டா வந்து உட்காந்துருக்காரு, மலாய் மீட்ல வந்து உட்காந்துருக்காரு. அதான் நான் சொல்றேன், இனி கலிடான்னு சொல்றேன் எப்பான்ட்ட. ஓகே எப்பான், தேங்க்யூ வெரி மச். ஐ வாண்ட் யூ டு wrap up and finish the thing first. Okay, Dr. Maha, ரொம்ப நன்றி. Thank you, ரொம்ப நன்றி. வணக்கம். Okay, thank you very much. I hope this session will help us record this and spread to the world. All right. So this is a time for us to make decision, because the moment of your decision that your destiny is shaped. Now, once we already make decision, repetition is the mother of success. We come here every week to get help. So now we get the information, go out and do it, because knowledge is not power, apply knowledge is power. As Dr. Maha said, that action speak louder than words. I say you have to do action, and so much so people cannot hear what you say. All right. Thank you, Dr. Maha, for your time. Thank you for your sharing. Thank you very much. Romba nandri. Vanakkam. Okay, நான் யார்ட்டையும் கேட்க போறல, யார் எத்தனை பேர் கொண்டு வர போறீங்கன்னு. I'm not going to ask how many people bringing what people. That's your problem. But if you come, you'll be strong. If it's Malay, Apon will do the presentation. If it's English, Apon will do the presentation. If in main all it will come. If it's Tamil, either Nathan sir will do the presentation or I will do the presentation. நாங்களா எப்பயும் ரெடி, எதுக்கும் ரெடி. ஓகேங்களா? Thank you. Let's say Diners Global வெற்றி நம்பிக்கை வெற்றி நிச்சயம். All right. Wait, let me unmute. Okay. All right. Prasna, வெற்றி நம்பிக்கை வெற்றி நிச்சயம்.
Pasna. வெற்றி நிச்சயம். ஓகே நமக்கு வெற்றி நிச்சயம் நாதன். நமக்கு வெற்றி நிச்சயம் சார். ஓகே வாழ்த்துக்கள். டீல் வித் கான்ஃபிடன்ஸ். டைனஸ் குளோபல். Deal with confidence. டைனஸ் குளோபல். Deal with confidence. ஓகே ரைட். Thank you so much guys. ஓகே வாழ்த்துக்கள். What? Upon you